எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச வெள்ளையம்மா, மணியம்மப்பா, எங்களுக்கு அப்பா அம்மாவை வயசு என்னவோ அது எங்களுக்கு தெரியா. இருந்தாலும் நான் அம்மா அப்பாண்டே நான் சொல்கிறேன். அதை செஞ்ச அம்மாவுக்கும் அப்பாவுக்கு உங்களோட மகன் இருக்கிற ரத்தினம் என்று சொல்லி அந்த தம்பிக்கும் மிச்ச நன்றி. ஆண்டவர், நான் கிறிஸ்தவன் தான், நான் இங்கே எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஏசப்பா உங்களை இந்த வீடியோவை கையில் தந்து எங்களுக்கு இந்த உதவியை என்ற சகோதரிக்கு செய்ய வச்சதுக்காக மிக்க நன்றி உங்களுக்கு. இதை விட சகோதரிக்கு வேறு நான் என்ன கேட்குறேன்னே தெரியும். அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கப்பா. எனக்கு இந்த வீட்டை நேராக்கி இந்த சகோதரிக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் செய்கிறீங்க. எங்களோட ரத்த உறவு இல்லாட்டியும் இறைவன் அந்த வீடியோவை இந்த தம்பிமார் 2 பேருக்கும் அது என்னென்று நான் சொல்கிறேன்னே எனக்கு தெரியும். அந்தளவு எனக்கு சந்தோஷம். இந்த தம்பிமார் 2 பேரும் இந்த வீட்டை தேடி வந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து என் சகோதரிக்கு செய்கிறதுக்கு உங்களுடைய கண்களில் காமிச்ச இந்த வீடியோவை இந்த பொடியன்கள் 2 பேரும் இந்த தம்பிமாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பெரிய உதவி செஞ்ச நீங்கள் மிச்ச நன்றியப்பா. நீங்கள் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை 100 வயசுக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளணும். போக்கிலும் பறக்கிலையும் நீங்கள் செய்கிற தொழிலில் இருந்து எல்லா விதத்திலையும் ஏசப்பா உங்களை பாதுகாத்து கொண்டு வருமா. உங்களோட அம்மா அப்பா அவங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வரப்பா. இதை போல் எங்களை போல் மிச்சம் இன்னும் கஷ்டப்படுற எளியலுக்கும் நீங்கள் உதவி இறங்க வேணும். எங்களுக்கு இந்த வீட்டை செஞ்சு என் சகோதரி சுத்தமான ஒரு இடத்துல தூங்குறதுக்கு நன்மையான ஒரு சுவாச காற்று சுவாசிச்சு இந்த உறக்கத்தை இந்த சீமெந்தெல்லாம் செஞ்சு தர மிச்ச நன்றி. நீங்கள் இல்லைம்மானாரே, நீங்கள் கிட்ட இருந்தீங்கன்னா நான் நிச்சயம் உங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு நான் சந்தோஷத்தை சொல்லுவேன். சரியான சந்தோஷம் நீங்கள் எங்களுக்கு இது செஞ்சு தந்ததுக்கு. என் சகோதரியை உங்களோட சகோதரமாக நினைச்சு இந்தளவு நீங்கள் நேசித்து எங்களுக்கு செய்கிறபடினால கூடாத கோடி நன்றி அப்பா உங்களுக்கு. நீங்கள் 100 வயதுக்கு இருக்கணும். போக்கிலும் வரக்குள்ள எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கரம் பிடிக்க வழி நடத்துவார். நீங்கள் தந்ததுக்காக எந்த இல்லாட்டியும் மற்றவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் இறங்குற அந்த உள்ளத்தை படைச்ச அந்த தேவனுக்கும் நான் நன்றியை சொல்லுகிறேன். இந்த வீடியோவை காட்டி எங்களுக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சாக்கள் எல்லாருக்கும் நான் மிச்ச நன்றி சொல்லிக்கொள்வேன் இந்த நேரத்தில். அது மாத்திரம் இல்லைப்பா, என்னுடைய சகோதரிக்கு சாப்பிட இயலாது துப்புரவா பல வகைகள் தான் வாங்கி கொடுக்கணும். அரிசி, உப்பு, கஞ்சி தான் அவைக்கு கொடுத்து வாரம். மற்றது ஒரு தோடம்பழ ஜூஸ். இன்றைக்கு என்கிட்ட வசதியே இல்லை. ஒரு கீறு பப்பாசி பழம் இருந்துச்சு, அதைத்தான் வெட்டி கொடுத்தேன். நான் கச்சான் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு படிக்கன் கடன் வாங்கியிருந்தார். அவர் இன்றைக்கு கொண்டு வந்து 300 ரூபா தந்தார். அந்த 300 ரூபாயை கொடுத்து தான் நான் மீன் வாங்கி இன்றைக்கு சமைச்சேனாங்க. அப்படியே ஒரு கஷ்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கேன். நான் இதை கச்சாங்கொட்டை கோப்பித்தூள் கொச்சிக்காத்தூள் அந்த ரோட்டில் நின்று நான் விற்றேன்னா 11 நாளாக போகுது. சகோதரியால் அவைய பார்க்கணும் எடுக்கணும். எனக்கு அந்த வியாபாரம் இல்லை. என் கையில் இருந்த முதலும் என்னை விட்டு அழிஞ்சு போயிட்டு நான் தம்பியாகள்கிட்ட நான் சொன்னேன், மகன் இப்படி சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். பம்பஸ் வாங்கணும், பெரிய சேவியட் வாங்கணும், எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. பழங்கள் சாப்பாடு ஒன்றுமில்லமானாரு. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. காலையில் நான் கால் பண்ணி தம்பியாகலை சொன்னேன், சரியம்மா நான் வாரன், உங்களுக்கு நான் கட்டாயம் வாரன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நேரத்தில் அவங்கள இவ்வளோ வேலை இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த காசு கொடுத்த இந்த உள்ளத்துக்கு இவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணுமெண்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. மிச்ச தூரம் நாங்கள் போய் வந்த நாங்கள் 30 செங்கலுக்காக அவங்களோட சொந்த வாகனத்தை கொண்டு எங்களுக்கு ஏற்றி கொண்டு வந்து தந்தவங்க. வேறொரு வாகனத்துக்கு கூட எங்கள்கிட்ட வசதி இல்லை. தம்பி ஆக்கள் என்னை கூட்டி கொண்டு போய் இன்னும் விலை குறைச்சி நம்ம எடுப்போம், வாங்கம்மா நமக்கு இன்னொரு இது செய்யலாம்ன்ட்டு கூட்டிட்டு போய் ஒரு பிறா புள்ளை, நான் பிறாத ஒரு பிள்ளைனாலும் ஒரு பிள்ளை தான் அது எனக்கு. அந்த பிள்ளை கூட்டி கொண்டு 2 பேரும் என்னை கொண்டு போய் அந்த கல் நாங்கள் வாங்கி வந்து மதியம் இதுவரைக்கும் அவங்க மதிய சோறு கூட சாப்பிடாம எங்களுக்காக உதவி செஞ்சு அந்த நல்ல உள்ளத்துக்கு ஆண்டவர் எந்த வித விக்கனவும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் ஏசப்பா. தம்பியாக்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். இந்த வெற்றி வீடியோ இந்த யூடியூப் சேனலுக்கு மிச்ச நன்றி. இப்படி ஒன்று வந்தபடியா அந்த பிள்ளைகள் செய்கிறபடியா எங்களுக்கு பல மக்களுக்கு இவ்வளவோ உதவி நடக்குது. அதுக்காகவும் மிச்ச நன்றி. என்னுடைய சகோதரிக்கு இந்த காலுக்கு கோஸ் வாங்கணும், பெண்டேஜ் வாங்கணும், மெட்டலின் வாங்கணும், சேலன் வாங்கணும். கால் துடைக்கிறதுக்கு என்னிடத்துல 1 ரூபா கூட இல்லை. உண்மையா சொல்கிறேன் ஏசப்பாரு, என்கிட்ட இல்லை. இவ்வளோ சாமான் நான் அவளுக்கு வாங்கணும். நான் என்ன வழியாக வாங்குவேன்? ஒரு தொழிலும் இல்லை எனக்கு. இப்படி குந்திட்டு இருக்கிறேன்னா எல்லாரும் எனக்கு இந்த வீடியோ பார்த்து சகோதரிக்கு இன்னும் மேலும் உதவி செய்யும்படியா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. மிச்ச நன்றி.
ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவல் வீடியோ வந்து எங்களோட கையில் வந்து பாருங்கள் எவ்வளோ காசு வந்து இருக்குன்னு சொல்லி. முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த கூட காசை வந்து காட்டணும், வீடியோவுக்கு நிறைய காசை வந்து காட்டணுன்றதுக்காக ஒரு 5000 ரூபா காசை 100 இல்லைன்னு சொன்னால் 50 ரூபா வந்து மாற்றி எடுக்கிறோம். ஏன்னா இப்படி இந்த வீடியோவில் இப்படி காட்டக்குள்ள வந்து நிறைய காசு வந்து 50 ரூபா வந்து இருக்கும். அப்போ ஈவன் பேட்டி பாய்ஸ் வந்து நிறைய காசை கொண்டு போயிட்டு உதவி செய்கிறான்னு சொல்லி போட்டு நிறைய பேர் மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு போட்டு நான் வந்து இந்த 50 ரூபா வந்து மாற்றிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1,08,000 ரூபா பணங்கள், சரியா? 1,08,000 காசு உண்மையாகவே கையில் வந்து எண்ணக்குள்ளேயே வந்து இந்த எண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்குது. அவ்வளோ காசு வந்து பார்த்தீங்கன்னா விளங்கம். இந்த காசு வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து தந்திருக்கார். அவங்களோட பேர் என்ன? மணியம்மன் வெள்ளை அம்மா. இவன் உதவுங்கரங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி கதைக்கிறான். சொல்லு. மணியம்மன் வெள்ளை அம்மா மச்சான். ரைட், மணியம்மன் வெள்ளை அம்மா. அந்த உதவுங்கரங்கள் என்று சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட், மணியம்மன் வெள்ளையம்மான்னு சொல்லி ஜெர்மன் நாட்டில் இருக்கிற அந்த அண்ணாட அம்மாவும் அப்பாவும். இந்த அண்ணாட பேரை சொல்லவா? அம்மாட பேர் மணியம்மா. அந்த அண்ணாட பேர் ரத்தினகுமார், அந்த அக்கா நிரஞ்சனா. அது அண்ணாவும் அக்காவும் வைஃபும். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து கோல் வந்து கதைக்கக்குள்ளேயே சொல்லியிருந்தவர், நாங்கள் 100கணக்கான பேருக்கு நாங்கள் இது வரைக்கும் நிறைய உதவிகள் வந்து செஞ்சிட்டோம் தம்பி. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் வந்து மெயினாக வந்து உதவி வந்து செய்கிறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி இப்படி தான் செய்கிறோம். அவரோட தனிப்பட்ட காசு தான், அதில் தான் அவர் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாரு. அப்போ அந்த ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர அம்மாடையும் அப்பாடையும் பேர் ஊடாக ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணி போட்டு அதன் ஊடாக வந்து இந்த உதவி வந்து செஞ்சு கொண்டிருக்கேன், சரியா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த இருக்கிற அண்ணா வந்து இந்த ரோஸ்மெரி அம்மாவோட வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அப்போ அம்மா வந்து அழுது காய்ச்சிருந்தா எனக்கு வந்து யாராவது வீல் சேர் வாங்கி தாங்கம்மான்னு சொல்லி. அப்போ அந்த வீடியோ வந்து இந்த அண்ணா வந்து பார்த்துட்டு இருந்துட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்டு பிறகு நான் கொடுத்தேன்னா, பிறகு அண்ணாவை வந்து அவங்கள வந்து விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன், தம்பி இவங்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். இவங்களோட வீடு இருக்குது தானே, இவங்களோட வீட்டில் முன்னுக்கு ஹோல் இருக்குது தானே, அந்த ஹோலை வந்து கொத்தி போட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போடுவோம், பிறகு ஜன்னலை மாற்றுவோம், பிறகு வந்து கதவு போடுவோம், பிறகு பெயிண்ட் வேலையை வந்து செய்வோம் என்று சொல்லி இப்படி நிறைய விஷயம் வந்து என்கிட்ட வந்து காய்ச்சிருது. அப்போ நானும் ஓகேண்ணா என்று சொல்லியிருந்தேன்னா, அப்போ எஸ்டிமேட் வந்து கேட்டிருந்தேன். அப்போ நாங்கள் 2 தரம் 3 தரம் போயிட்டு எஸ்டிமேட்டில் எடுத்து வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று போட்ட, அதாவது இன்றைக்கு வர வீடியோவுக்கு நேற்று போட்ட வீடியோவுக்கு முதல் வீடியோ. அப்போ கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் கிட்ட எஸ்டிமேட் வந்து வந்துருந்தது. அப்போ இந்த அண்ணா வந்து சொல்லுங்க, எனக்கு சரியான அமௌண்ட் சொல்லுங்கள் தம்பின்ட்டு. அப்போ நான் இப்போ ஒரு 3 நாள் இருக்கும் இந்த இருக்கிற 1,08,000 ரூபா காசு வந்து எனக்கு வந்து போட்டு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நேற்று போயான்றனால எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து வரல நேற்று. அப்போ இன்றைக்கு தான் பேங்குக்கு போகிறேன், சரியா? பேங்க்கில் போயிட்டு ஏன் காசு வரல என்று சொல்லி கேட்குறதுக்கு போகிறேன். என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிட்டு, பேங்க்காரர்கள் பயந்துட்டாங்களா இன்னும் வரியா, ஆட்டோமேட்டிக்காக காசு கிரெடிட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் இவ்வளோ காசையும் எடுத்துட்டு என்னண்டா இப்போ என்னென்ன சாமான் வாங்கணும் பைத்திரம் சொல்லி, ஏன்னா பைத்திரம் தான் இந்த சாமான் வாங்குறாள் இவரா சொல்லு. என்னன்னா 1 லோட் மண், அடுத்தது சீமெந்து பேக்கெட் 4 கட்டும் 6 அவர் சொன்னவர், அவர் 4 காணு மண்டவங்க. சீமெந்து பேக்கெட் 4 மச்சான். அதுக்கு பிறகு மிச்சம் நம்முடைய தான் அந்த செங்கல் வாங்கணும். ஏன்னா அந்த பெரிய நிலை தான் வச்சிருக்காங்க வெளியால, அது சின்ன எண்ணெல் போடுறேன்டா எப்படியும் செங்கல் வாங்கணும். செங்கல் வாங்கி அதுக்கு அது அவ்வளவுதான் வாங்குற சாமான். நம்ம மற்றதெல்லாம் இனி கொத்து வேலையும் கொத்தி இனி அதை பிரட்டி கல்லை பிரட்டி தான் போடுவாங்க நினைக்கிறேன். கீழே நிலம் இழுக்கிறது. நம்ம இப்போ வாங்க வேண்டியது சீமேந்தும் கல்லும் மட்டும்தான். கல்லும் அடுத்து மண்ணும். அப்போ நம்ம அதை வந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னால், இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு வியாழக்கிழமை. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2:16. அப்போ இனி பெரிய வெள்ளி, ஈஸ்டர் எல்லாம் வருதுண்ணே. நாளைக்கு பெரிய வெள்ளி, அங்கால ஈஸ்டர். அப்போ அந்த டைமில் வந்து மேசன் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்களோ தெரியலை. இனி வந்து நாங்கள் இப்போ இப்படியே போகிறோம். போயிட்டு காத்தாங்குடியில் கதிரையும் மேசையும் வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஸ்மெரியோட தங்கச்சி இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட
வியாபாரம் அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக அவங்க வந்து கச்சானை வச்சு விற்கிறது, கொச்சிக்காய் தூள் வந்து விற்கிறது, அந்த போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தவர். அப்போ அந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு அவள் வந்து ரோட்டில் போயிட்டு சும்மா ஒரு பாயை விரிச்சு போட்டு அதில் போட்டுட்டு தான் இருக்குது. அப்போ வெயில் இருக்கணும், அப்போ கஷ்டங்கள் இருக்குது. அப்போ அவள் கொஞ்சம் படிவாக கம்ஃபர்டபுளாக வந்து அவருடைய வியாபாரத்தை வந்து அவள் வந்து செய்யணுமென்றதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டேபிளோட குடை கொண்டு வச்ச மாதிரி என்ன ஒரு இதை ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். டேபிளும் வேறையாக வாங்கி குடையும் வேறையாக வாங்கணும், வேறையாக வாங்கணும்னே. அப்போ இதை வந்து நாங்கள் போயிட்டு நானும் பைத்திரனும் இன்றைக்கு கடையாக போயிட்டு பார்த்து காரில் முடிஞ்ச அளவு சாமானை ஏற்றிட்டு எங்களை காரில் ஏற்றி முடியாத சாமானை வந்து பட்டாவுண்டை பிடிச்சி பட்டாவில் ஏற்றிட்டு நாங்கள் வந்து போக போகிறோம். எல்லாத்துக்கும் முதல் வந்து புதூரில் இருக்கிற அந்த ரோஸ்மரியோட தங்கச்சியோட நாங்கள் இன்றைக்கு கதைக்கணும். அவையோடு நாங்கள் இப்போ கதைச்சிட்டு இனி அடுத்தடுத்த கட்டமெல்லாம் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து இப்போ வந்து 8000 சப்ஸ்கிரைபர், அதாவது இன்றைக்கு சரியா இன்றைக்கு காலையில் 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு வந்து அதை வந்து பார்த்தோன்னே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம்தான் ஒரு யூடியூப் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 8000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறன்றது சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய கஷ்டம். நினைச்சு கூட வாக்கில்லாத அளவு பெரிய சக்ஸஸ். இந்த சக்ஸஸை தந்தது வந்து நீங்கள் தான். இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் தான் இந்த இருக்கிற பெரிய ஒரு சக்ஸஸை வந்து எனக்கு தந்திருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் இப்படியான ஹெல்பிங் வீடியோஸ் வந்து நிறைய வந்து வரதுக்கு காத்திருக்கு. இது வரைக்கும் நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஹெல்ப் கட்டு. இப்போ எங்கே போகிறோம் கதைப்படி இதையும் எடுக்கிறதுக்கா வாங்குறதுக்கா? நம்ம கொத்தி போட்டு எல்லாம் பூசி முடியாத வாங்குவோமே. ஏன்னா இப்ப கொண்டு வந்து வச்சா நீ கொத்தி இது செய்யக்குள்ள கொஞ்சம் வீடு அலங்குலமாகும். புது சாமான் வாங்க போறோம் இதா இருக்கு மேசை இப்ப கொண்டு போய் வச்சாலும் வச்சு இது செய்யறதுக்கு கஷ்டம். ஏன்னா இன்றைக்கு நாளைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கொத்தி வேலை சுடங்கணுன்னே எப்படியும் அவங்க வியாபாரத்துக்கு போக மாட்டாங்க. இது பூசி இழுத்து முடிய நம்ம இதையும் கொண்டு கொடுத்தோம்டா ஒரு இதா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப போகாம இப்போ நம்ம மண் அலுவல், அடுத்தது சீமெந்து பேக் அலுவல் எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கு வேலை தொடங்கிடுமா நாளைக்கு வேலை தொடங்கிடுமாண்டு எல்லாத்தையும் இது செய்வோம். ஏன்னா இப்போ நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன சாமான எல்லாத்தையும் வெளியால் எடுத்து போட்டுதான் அவன் நிலத்தை கொத்தணும். இதுவும் ஒரு கூட சாமான் மாதிரி வந்திருந்தானே. என்னவா கட்டாயம் நிக்கணும், வியாபாரத்துக்கு போயிடாது. என்ன வீடு இது நம்ம நின்றாலும் வீட்டுக்கார அவையும் நிக்கணும். என்ன கஷ்டம் தானே ரோஸ்மேரி அம்மாக்கும் கஷ்டம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கதை ஹலோ, ஓ என்னண்டா அம்மா, இப்போ மண் அங்கே இருக்கா? ஒரு லோட் எடுக்கலாமா? இப்போ மண்ணும் சீமெந்தையும் இப்போ வாங்கி போட்டால் இன்றைக்கே வேலை தொடங்கலாமா? கொத்தை வாங்கலாம். சரி, இன்றைக்கு வேலை தொடங்கலாமா? அப்படின்டா கொத்தி இன்றைக்கு வேலை தொடங்கலாமா? அதுதானே. அப்ப நம்ம இன்றைக்கு மண்ணை கொண்டு பறிப்போம். சரியா? மண்ணையே வேலை தொடங்கலாமே. சரி சரி, அங்கேயே இருக்குதானே. நீங்க அன்றைக்கு சொன்னீங்க ஒரு லோட் 11 அது டிரான்ஸ்போர்ட்டோட நீ சேர்த்தேனே பறிக்கிறதுக்கு 11,000. எங்க இருக்கு மண்? எப்படிக்கிட்ட இருக்காது? பாத்துட்டு உங்களோட வீட்டுக்கு பின்னிக்கே இருக்கா அந்த மண்? சரி சரி, அந்த வாரம் நாங்க இந்த வாரம் வந்துட்டு அவருக்கு பாருங்க. நாங்க இந்த வாரம் உங்களோட வீட்டா வாரம்மா வெளியே நில்லுங்க, சாமான்லாம் அவருக்கு வாங்குமா? சரி சரி. அப்ப நம்ம இப்ப டக்குன்னு போவோம்ண்ணே. டக்குன்னு போயிட்டு அவட வீட்டுக்கு பின்னிக்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அந்த 11,000 காசு கொடுப்போம். 11,000 காசு கொடுத்து அந்த ஒரு லோட் மண் எடுத்துருவோம். அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் கூலி வந்து 3,500 தானே கட்டுவாங்க கொத்துறதுக்கு. அப்ப நாளைக்கு நமக்கு 3,500 காசு தந்து அதோட கூட தேவையில்லையே. அப்ப 3,500 காசை மட்டும் அந்த அம்மாட்ட கையில கொடுப்போம் கூலிக்கு கொத்துறதுக்கு. இல்ல நம்ம வச்சு நம்ம போய் நிக்க தானே வேணும். ரைட்டு.
நம்ம முடிய கொத்தி எல்லாம் முடிய நம்ம கொண்டு போய் கொடுத்தா சரியா கொடுத்தா சரி. அப்ப நாளைக்கு நம்ம வேலையை செய்ய தொடங்குவோம், செய்ய சொல்லி போட்டு நாளைக்கு நம்ம திரும்பி போயிட்டு அவரெல்லாம் கொத்தி முடியாது, அவருக்கு 3000 ரூபாய் காசையும் கொடுத்து அவரை பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த சிமெண்ட் போடுற வேலையை பார்த்தா சரி. அதுக்கு 2 மேசன் ஒரு கோலையாகும் நிலம் அழுக்கிற அவங்களுடைய சம்பளத்தையும் கொடுத்து 4500 நாள். அடுத்தது இந்த அண்ணா வெளிநாட்டுல இருக்கிற இந்த அண்ணா சொன்னவர் வந்து என்னன்னு சொன்னா, சரியான டைமை கேட்டு எடுக்கட்டா, எத்தனை மணிக்கு வேலைக்கு வரீங்க, எத்தனை மணி வேலை முடிஞ்சு போவீங்க, சரி 5 மணிக்கு முடிக்கணும், 5 மணிக்கு மட்டும் வேலை செய்யணும். எப்படி ஒரு நாள் கூலி தானேடா. இப்ப கொத்துற நாள் இப்ப நிலம் வந்து கொத்துறதானே, கொத்துற லேபர் கூலி ஒரு நாள் கூலி தான். 3000 12 மணி 1 மணியோட வேலை முடிச்சாலும் அந்த ஒரு நாள் கூலியே அது பிரச்சனை இல்லை, கொத்துற பிரச்சனை இல்லை, கொத்துற ஒரு நாள்ல முடிச்சிடணும், இவங்க அரை நாள்ல முடிச்சிட்டு போனாலும் அது அவங்களோட பிரச்சனை. ஆனா இப்ப மேசன் இருக்கான் தானே, அவர் 4500 அவர் கூலி ஒரு நாள் கூலி தானே, இப்ப 2 நாள்ல முடிப்பேன், அது அவர் 4 நாள் ஆக்கிட்டு இருந்தா நம்ம அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு நாளில முடிக்கிறேன், 2 நாள் ஆகும் ஒரே தரத்துல இழுத்து முடிப்பேன் வர்ற முடிப்பேன்டா. இல்ல 2 நாள் ஆகும் 2 கூலி தானே போட்டோம், 2 நாள் ஆகும் 2 நாள் ஆகும். சரி, அது டவுட் நம்ம அவட்டே கேட்போமே எத்தனை நாள் ஆகும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா 2 நாள் ஆகும்னு சொல்லி இப்ப சொல்றேன். இப்ப வேலை தொடங்கணும்னா தம்பி நாங்க நீங்களே பாருங்களேன் தம்பி, பாருங்களேன் இதை பார்த்தா முடிக்கிற மாதிரியா இருக்கு, சும்மா பார்க்க கூட இப்படி இருந்தது தம்பி, வேலை செய்யலாமலங்குது லேட்டா. இப்ப என்னண்டா வேலையை கூப்பிட்டுட்டோம்டா, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் எடுப்பாங்க, பிறகு சிகரெட் பத்துறதுக்கு அங்க வெத்தில போறதுக்குன்னு ஒரு டைம், போனை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு கொஞ்ச நேரம். அதனால கட் அண்ட் ரைட்டா காய்ச்சிடணும், சாப்பிட்றதுக்கு இத்தனை மத்தியானம் பிறகு நமக்கு இந்த கூலியும் கூட போகும், இத்தனை மத்தியானம் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு நேரம் வேலை செய்யணும், 5 மணிக்கு 5 போங்க. சரி, அப்ப காலைல எத்தனை மணிக்கு வரணும், 8 மணியா 7 மணி, எத்தனை மணிக்கு 7 மணியா 7:30 8 மணிக்கு நிற்பாங்க. அதையும் அவனை கேட்டுருவோம், டைமிங் கேட்டு நம்ம நின்று ஒருக்கா பார்க்கணும். நமக்கு 3 நாளைக்கு 8 மணிக்கு வருவாங்க மச்சான், 7:30 நிற்பாங்க, 8 மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும், 5க்கு முடிப்பாங்க, அவ்வளோ 1 மணி ஜாலம் சாப்பாடு டே, சாப்பாடே 1 மணி ஜாலம் 8 மணி ஜாலம் வேலை அவங்க. சரியா என்ன செய்யறது. அப்ப அப்படித்தான் வந்து மக்களை வந்து நாங்க இப்ப செய்ய போறோம். அப்ப இதை எப்படியா வந்து நாங்க 100% வந்து சக்சஸ் ஆக்கிடணும் என்றதுதான் எங்களோட விருப்பம். அதே போல இந்த வீடியோ வந்து பாக்குற நீங்களும் வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்க, எல்லாமே வந்து சரியா நடக்கணும்னு சொல்லி. அப்ப இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப இன்றைக்கு மேச கதிரை வாங்குறதுல பிரயோசனம் இல்லை, வாங்கினாலும் கொண்டு போய் இறக்கல, இரவும் தான் சொன்னவன் கொத்தி போட்டு எல்லாம் பூசி போட்டு புது வீட்டுக்கு கொண்டு இறக்குற. ஓகே அதான் புது வீட்டை கொண்டு இறக்குனா நம்மளோட வேலை கம்ப்ளீட்டட். இப்ப கொண்டு இறக்குனா அது ஊத்தி ஆகி தச்சில அதுல இது செய்வாங்க, வியாபாரத்துக்கு கொண்டு போடுறது. அடுத்தடா இன்னொரு விஷயம், அந்த கட்டில் நம்ம வேண்டி கொடுத்திருந்தானே, கட்டில நீ கவனிச்சிருக்கியா, அதுல சாரிய போட்டு தான் படுக்காங்கடா, பெட்ஷீட் இல்ல வேட்டிடா. அது வேட்டியா? நான் முதல் நாளே பார்த்தது. என்ன பெட்ஷீட் வாங்கி கொடுப்பேன்டா, அது குறைய காசு தானே, அண்ணாட்ட சொல்லி போட்டு. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் மக்களே, ஐயோ இதை நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த இருக்க 1,08,000 ரூபாய் காசுல வந்து எங்களுக்கு 5,000 ரூபாய் காசு தான் அண்ணா வந்து போட்டிருக்கிறேன்டா. நாங்க வந்து போறதுக்கு எங்களோட வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நீங்க எடுங்க தம்பி, இந்த 1,08,000 நீங்க ஒரு 5,000 ரூபாய் காசு எடுத்து உங்களோட காருக்கு வந்து பெட்ரோல் அடிச்சு நீங்க ஓடி தெரியணும், உங்களுக்கு தேவையில் இருக்கு தானே, அப்ப நீங்க அதை 5,000 ரூபாய் எடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா உண்மையாவே இப்படி ஒன்று எங்களுக்கு செய்யக்குள்ள எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கட பெட்ரோலுக்கு பெருசா தார் இல்லை, நாங்க தான் கூடுதலா வந்து நாங்க மெனக்கிட்டு போட்டு பெட்ரோல் அடிச்சு போறேன். உண்மைதானே சொல்லத்தானே சரி, உண்மைதான், எங்கட காசுல நாங்க போறேன், அது வேற, அது நம்ம இதா சொல்ல தேவையில்லையே, உண்மையா அதுதான். அதான் நான் இப்ப கொள்ளை அடிக்கிறேன்னு சொன்னா, ஓப்பனா சொல்றேன், கொள்ளை அடிக்கிறேன்னு சொன்னா பெட்ரோல் காசு எல்லாம் தேவையில்லை, களவு எடுக்கிறேன்னு சொன்னா கல்லனுக்கு தேவையில்லை. அதெல்லாம் என்ன சொல்றேன், அதுக்குள்ளேயே நம்ம கல்ல வேலை செஞ்சு போட்டு போயிடலாம். நம்ம நேர்மையா ஒரு வேலையை நம்ம செய்யக்குள்ள வந்து டாப் டு பாட்டம் ஆதியில இருந்து அந்த வரைக்கும் ஃபுல்லா வீடியோல போறேன், எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு கொடுக்கும், எவ்வளவு முடியுதுண்டு என்று சொல்லி செய்யக்குள்ள எங்களுக்கு அந்த பேமெண்ட் கஷ்டம்தான், போக்குவரத்து. ஏன்னா எங்களுக்கு அந்த மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கூட காசு எங்களுக்கு இன்கம் வரல, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுதான் சிக்கல். சரி, ஓகே, புதூருக்கு வந்துட்டோம். இனி வந்து நாங்க
அந்த அக்காட சாரி அக்கா அந்த அம்மாட வீட்டை போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்றோம். ரைட்டா? ஓகே. ஓகே ஓகே ஓகே, வந்து விட்டோம் வந்து விட்டோம் வந்து விட்டோம் வந்து விட்டோம் வந்து விட்டோம். இந்த இருக்கா ஆள் அதை திருப்பி காட்டு இவதானே காட்டல மிச்ச சாமான் என்ன வாங்கணும் தெரியும் தானே? சரி வெளிக்கிட்டீங்களா நீங்க? ஓகே வேணுங்கம்மா. இதோ இருக்க கிளிக் பண்ணி போடுங்க. எப்படி இருக்கு ரோஸ்மெரி போடுங்க? எப்படி இருக்கு கொஞ்சம் அவைக்கப்ப அந்த நாள் தோறும் ஒரு நாளைக்கு ஒரு வீதம் தானே, கொஞ்சம் ஆள் நிலைமை கடவுளே சப்பா 100 வயதுக்கு போடட்டும். கொஞ்சம் கஷ்டம் நிலைமை, கதைக்கிறா பேசுறா அந்த அளவுல இருக்கா. ஏசப்பா தான் சொன்னேன். என்ன சாப்பாடு இன்னைக்கு அவைக்கு அந்த சோத்து கஞ்சி அரிசி அவிச்சி உப்பும் தண்ணி பால் அதுல காய்ச்சி கொடுத்துருக்கி இருக்காவோ. அப்ப நான் கேட்டேன் கீரி மீன் சொதி வச்சு அம்மா, அப்ப உனக்கு வேணுமான்னு கேட்டேன். கேட்கையும் அது படுக்கு மணக்கும் போல. எனக்கு விருப்பம் இல்லாம அந்த சாப்பாடு இல்லதானே, அதனால சாப்பிட அருவறுப்பு அரைக்காமண்டாவும். சரி பின்ன எனக்கு ஒரு ஆளை குளிப்பாட்டி உடுப்பெல்லாம் கழுவி பெட்ஷீட் எல்லாம் மாத்தி சகல வேண்டிய வேலையும் நீ அவட வேலை முடிக்கணுமே. நான் முடிச்சு கிடைச்சி வச்சுட்டு குந்திட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க அம்மாவும் மகளும். அப்ப நான் சாப்பிடண்டு பிறகு பப்பாசி பழம் அது ஒரு கீறு தான் இருந்தது எனக்கிட்ட, அதாவது ஒரு சின்ன பீஸ் உண்டு. அதை வெட்டி தோலெல்லாம் உரிச்சு கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கும் சாப்பிட்டு தோடம்பழம் பச்சை தோடம்பழம் அது ஜூஸ் கரைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கேன். சுகர் இல்லை உப்பு அதை விட்டு கரைச்சி தூக்கி வச்சிருக்கேன். அதோட அவ சாப்பிட்டு கொண்டு அவ குடிச்சு கொண்டு அவ்வளவுதான் தம்பி சாப்பாடு. அன்னம் வந்தது அது இறைவனா வைக்க பசிய கொடுத்து சாப்பிட்டாத்தான். இது இந்த அங்கர் தானே அவ வேறமா ஒன்றும் குடிக்கிறல்ல இல்ல அங்கர் தான் குடிப்பாள். அங்கர் டீ தான் போட்டு கொடுக்கணும். அப்ப என்கிட்ட காசு இல்லையே அங்கர் வாங்க. அந்த 70 ரூபா சின்ன பக்கெட் தானே, அந்த சின்ன 25 கிராம் அந்த பக்கெட் வாங்கினா 2 தரம் போட்டு கொடுப்போம். என்னடா அவையும் இந்த கணக்கை குடிக்க மாட்டாவே, ஒரு 3 முதல் 4 முதல் அது அந்த அளவு தான் குடிப்பா. அப்ப அதுக்காக அந்த கொஞ்சம் போல போட்டு சுகர் இல்ல வெறும் சாயம் விட்டு கரைச்சி கொடுக்குறேன். அதுகள் தான் சாப்பாடு. வேற சோறு கறின்றது ஒன்றும் இல்லை. காலை ஒரு நாளைக்கு ஒரு வீதமா இப்ப நல்லா கருப்படிச்சு போகுது. அந்த ரத்தம் இல்லதானே தம்பி, அப்ப செத்து கொண்டிருக்குதானே கால். அப்ப நான் சொன்ன இருந்துட்டு என்ன புள்ள எனக்கு கால் இப்படி இருக்கேன்டா. நான் சொன்னேன் ஊத்த தேய்ச்சி நீ குளிக்கல தானே, அது ஊத்த தேய்ச்சி குளிக்காட்டி அப்படித்தான் மனசு நோகும் தானே தம்பி. பாவம் இல்லையா அந்த கால அளவுல உழைச்சி பார்த்தவள் சகோதரத்தை. ஆமா இப்ப இந்த இந்த ஆட்பேர்ல தானே நீங்க இதெல்லாம் கேட்டீங்க. என்னண்டா இப்ப என்னென்ன சாமான் சொல்லுங்க. நம்ம இப்ப நமக்கு சீமெந்து வருகுது. இந்த சீமெந்து வெங்கல்ட்ட எடுக்கணும். நம்ம மண் லோட் வருது 4 பேக்கெட் தானே வாங்கணும். 4 சரி 4 பேக்கெட் சீமெந்து எடுக்கணும். நம்ம இவ்வளவும் மற்றது அவர் அண்ணன் இருக்கிறதானே அவர் வருவாரு. மற்றது அந்த இது கொத்தி வேலை செய்யற கூலி மேசை அவ்வளவுதானே சீமெந்து. இப்ப 4 பேக்கெட் சீமெண்ட் மண்ணு எடுத்தா சரியா? மண்ணு எடுத்தா அவங்களோட கூலி அவ்வளவுதான். மற்றதுக்கு தான் மற்ற ஜாமான் வாங்கணும். முன்னோக்கு அந்த சோப்பு சிமெண்ட் சோப்பு சிமெண்ட் வச்சா காலடி அளமெல்லாம் அப்படியே தெரியுமே நமக்கு. ஏனண்டா இவைய தூக்கணும், நான் வீச்சார் இழுக்கணும், அது இது செய்யணும். அப்ப அது அப்படியே இருக்குமே நமக்கு. அதைத்தான் யோசிக்கணும். வெள்ளன்ற இதுல கொழுப்பு ஊத்தி போட்டு நீ சொல்ற
அப்படியே சொல்ற சோப்பு கலர் இது ஓ அதுக்கு பதிலாக நம்ம தான் நீ வெளில இந்த சிக்கலுக்கு இது ஊத்துறா என்னடா சிவப்பு நம்ம வச்ச மகன் அந்த கால அடையாளம் எல்லாம் அப்படியே தெரியும். அப்படியா? ஓ என்னடா நீ எனக்கு இந்த பிடிஆர் இழுத்துட்டு போவேனே. சரி போயிட்டு இதை போயிட்டு வாங்கிட்டு வரியா? இந்த இதை ஒரு கடிச்சிட்டு போ. 4 சிமெண்ட் வாங்கிட்டு எத்தனை அதுக்கு நான் அந்த கஷ்டத்தை முன்னுக்கு எடுத்தீங்கடா காரை முன்னுக்கு எடுத்தா பின்னுக்கு தூக்கி போட்டுடலாம் டிக்கில. பாவம் தானே என்னப்பா ஆண்டவரே. என்ன பொறுத்தளவு ஒரு 5 வருஷத்துக்காவது கடவுளை அவைய ஒரு அளவுக்கு போட்டு வைக்கணும். சந்தோஷமா வீட்டுல இருந்து சாப்பிடணும். 4 பேக்கெட் சிமெண்ட் தாங்க இப்போ. சரி கொடுத்துட்டேன். அங்கால 8800 அங்கால கார் ரிவர்ஸ் அடிச்சோம்டா. சரி அந்த இருக்கு அதுல அந்த ரிவர்ஸ் அடிச்சிரு. நிப்போன் நல்லது. பில்ல தாரீங்களா? பில்ல தாரீங்க. முடியும் அப்படியே மாட்டு பொடிய இந்த பொடிய இல்ல அங்க பார்த்துட்டு சைக்கிள் ஓடி பாக்குறானே இந்த ரோட்டு. நாங்க ஓ இது பொடியா இருக்கு. போன் காதில் அது இல்லை கொஞ்சம் ஒரு அந்த அங்கல நிப்போம். இல்ல ஓ அது நல்லது. இருநூறு ஒரு ஆள் தனியை தூக்குறேன். உண்டு வச்சு விட்டு வருமா? வெயிட் கூடனே எப்படிங்கண்ணா? ஓகே நான் இதை கொண்டு இறக்கி போட்டு வா.
ரெண்டு தான் கொண்டு போகணும். அது ஃபுல்லா யூஸ் இல்லாட்டி பிறவாங்களை கூப்பிட்டு எடுப்போம்மா. யார் பிறவாங்க? அந்த ஆட்டோக்காரப்படியன் அதுக்கு வேற கொடுக்கணும். அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியது. 200 அப்படி எடுப்பேன், 200 300 எடுப்பேன். கஷ்டம் இல்லாட்டி சரி, கஷ்டமா இருந்தா அவர் எடுப்போம். இல்லாட்டி இப்போ நம்ம வந்துட்டு இருந்தானே. சரி, எங்க நிக்கிறாட்டோ? அந்த அன்றைக்கு இந்த அவட நிற்க மாட்டான். கேட்டா தெரியும், இல்லாட்டி தெரியல் இருக்கோ தெரியாது. ஆனாங்க அத்த கடையில் அவனுக்கு அவசரம் உண்டாவா? இன்னும் கலக்கிதா உண்டா பாரமாடா. நேற்று தானடா காய்ச்சல் வந்தேன். ஆய் தூக்கணும். தோடம்பழம் ஏதாவது கரைச்சி குடிச்சிங்களாமா? சீசி தூக்கணுன்னே அந்த காய்ச்சலுக்கு என்ன தெரியுமா? அப்போ மருந்து பச்சை தோடம்பழம் இருக்கு, அதுதான் கரைச்சி குடிக்கட்டாமன்றாங்க டாக்டர். அவங்க அதுதான் நல்ல மருந்தாமட்டு சொல்றாங்க. பச்சைத்தோட காய்ச்சலுக்கு, ஆரஞ்சு அது இதில் விட மாதாள இல்லாட்டி பச்சைத்தோட. மாதாளோட விலை தெரியும் தானே, 1800 ரூபா போகுது ஒரு மாதாளம் பழம். நான் அந்த அக்கா போட்டில் இருக்கக்குள்ள 4 மாதாளை வாங்கியிருக்கேன். ஒன்று 970 ரூபா, ஒன்று 1600 ரூபா, ஒன்று 1850 ரூபா. இப்படி பழம். அந்த ஆஸ்பத்திரி கடைக்கு முன்னுக்கு அந்த லேன்ல இருக்குதே, பிள்ளையாண்ட ஆஃபீஸுக்கு பக்கத்துல, அதில் வாங்கினா என்ன செய்யுது. அதுதானே நல்ல சத்துன்னு சொல்றாங்க. இப்போ மற்றது இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுறவங்களுக்கு அது நல்ல இதான், பிளட் விடுறதானே. கொஞ்சம் சைட்டானி இப்போ மண்டி இல்லை. சைக்கிள் காராக வீட்டுக்குள்ள எடுக்கணும். மாட்ட சொல்லிருக்கலாம் போல இருக்கு. இதுக்குள்ள தூக்கி வைக்கணும். இந்த இருக்கு பாருங்க பில்ல. 8800 ரூபா வந்து, அதாவது 4 பேக் சிமெண்ட் வந்து வாங்கியிருக்கோம். 4 பேக் சிமெண்ட். சரியா? ஓகே, வாங்குறக்கும் கவனமா கால். அம்மா கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க. இதுல இப்ப மயிலடி மண்ணா சட்டில மழை வந்துட்டு சட்டியப்பா காணல. நான் சட்டியப்பா வரட்டும். இதுல இப்ப மண்ணே ரோஸ்மேரி அம்மாவில் இப்போ சீமெந்த இழுக்க சொல்லணுமே நம்பி. புரியுதா? அது இப்போ நீங்கள் தூக்குறது கண்டா புளாரும். என்ன செய்யறேன்? சரியா? அடுத்த 2 எடுத்துட்டு வந்தாரு. என்ன அம்மா உடம்பு வேர்க்கிற நல்ல ஏசியை போட்டும் உடம்பு வேர்க்கு. உடம்பு வேர்க்கிற அதாவது அந்த கெட்ட நீரெல்லாம் உடம்பு வேர்க்கும். ஏத்துருவோம் கார்லயே. அடுத்து வேற என்னம்மா வாங்கணும்? வேற அவன் தானே. இவங்கள்ட்ட நம்ம இது 2 தான் மண்ணுக்கு அந்த பொடிய நாங்கள் மண் கொண்டு வருவாங்க தானே. இப்ப நம்ம கால் பண்ணி கேட்போம், விடத்தால வாராங்க மண் கொண்டு. அவங்க சாப்பிட்டுட்டு மண்ணை ஏற்றிட்டு வந்துடுவாங்க. மண்காராக்கள்கிட்ட நம்ம மண்ணை கொடுத்தா சீமெந்து சரி, மற்றது கூலி அவங்களோட பிரச்சனை.
4 மணிக்கு 4:30 ஆகும். ஓ என்னண்டா கொஞ்சம் அவங்க சாப்பிட்றாங்க தானே தம்பி, சாப்பிட்டுட்டு தான் மண் ஏற்றிட்டு வருவாங்களாம். ஆர்டர் கொடுத்துட்டு கொண்டு வருவாங்க. ரிவர்ஸ் அடிக்க தண்ணி இப்படி வச்சுட்டு போடுறாங்கடா. சரியானே நல்லா முன்னூறுவா. சரி போ. நான் அந்த ரோட்ல அந்த அவடத்துக்கிட்ட தான் அந்த வெயில இருந்து விற்கிறேன். எங்க நம்மட கச்சா உண்மையாவா? நான் காட்டுறேன் அந்த ரவுண்ட போட்டிருக்கி தானே நம்ம வந்தமே அவடத்துக்கிட்ட இருந்து தான் நான் எல்லாம் நின்று விற்கிறேன். என்ன செய்யறப்போ இப்போ அக்கடை இதால நம்ம ஒன்றும் செய்யலை. எனக்குண்டா இன்றைக்கு சொன்னா நம்ப மாட்டேங்க. நான் அந்த கச்சான் பித்தனா தானே அதுல இருந்து அப்ப ஒரு பொடியன் வந்து 300 ரூபாய்க்கு 5000 ரூபாய் தந்துட்டு வாங்கினவன். அப்ப என்கிட்ட பேலன்ஸ் இல்லை. அப்ப சொன்னா நான் பரக்குள்ள கொண்டு வந்து தாரேன் எடுத்து போய் இன்றைக்கு 5 நாள் 5ஆம் நாத்து வந்து அண்டி இந்தாங்க உங்களோட காசு 300 ரூபாயும் அதை கொடுத்துதான் நான் இன்றைக்கு மீன் வாங்கினேன். இந்த அரிக்கி போஸ்ட் கட்டை அடிக்க இந்த வெயில்ல இருந்து தான் நான் விற்கிறேன். இந்த போஸ்ட் கட்டை அவடத்துல இருந்து இந்த போயிட்டு போஸ்ட் கட்டை இந்த அரிக்கி அந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குதே அவடத்தை அதுல இருந்து தான் விற்கிறேன். நான் இந்த ரவுண்ட போட்டில் இந்த கச்சான் விற்றாதான் நம்மளோட குடும்பம் போகும். கச்சானும் வெத்தில கூறும் கோப்பியும் கொச்சு காத்தூளும். அப்போ இன்றைக்கு 300 ரூபா கொண்டு வந்து சந்தை இருந்தாங்க அண்டியன்ட்டு அதை கொடுத்துதான் மகன் நான் இன்றைக்கு மீன் வாங்கினேன். இல்ல என்கிட்ட இல்ல இருந்தது எல்லாம் போயிட்டு. அக்காவுக்கு ஒரு நாளைக்கு பழத்துக்கு 500 ரூபா 400 ரூபா முடியுது எனக்கு. அங்கால அவைக்கு பம்பஸ் நீங்க வாங்கி தந்த பம்பஸ் இருக்குதானே அதுல 4 பம்பஸ் வச்சிருக்கேன். அந்த பம்பஸ் அளவுல இருக்கு. நீ அந்த ஜூஸுகள் குடிக்கிறதானே மகன் அடிக்கடி அந்த லூஸ் மோஷன் மாதிரி தானே. மற்ற சேவியட் அந்த சேவியட் முடிஞ்ச எனக்கிட்ட 3 பக்கெட் சேவியட் முடிஞ்சிருக்கிறேன். முடிஞ்சு சேவியட்டு அப்புறம் அந்த டெட்டோல் ஒடிக்ளோன் சேவியட்டு அதுக்கு முடிஞ்சு ஒரு சேவியட்டும் எனக்கிட்ட சேவியட் கூட இல்லை. இன்றைக்கு என்ன நடந்துச்சேன்டா ஏதோ ஆக்சிடென்ட்டுகள் நான் தொலைஞ்சேன். பாவம் தானே மண் வருது போல. ஹலோ ஓ ஓ மண் நான் பார்த்துட்டு சொல்லேன் கேட்டடியில வர சொல்லி. ஓமா இந்த தம்பியாக்கள் நிற்காங்க மண்ணை பார்த்துட்டு கெதியா வர சொல்லுங்க சரியா. ஆரப்போ விளங்கலை அது என்னம்மா என்று தெரியாமாங்க 2:30 மணிக்கு பிறகு வாரண்டவங்க சரியா. இப்ப 3 மணி அவங்க வருவாங்க. மண் வந்து கொண்டு இருக்குதான். இது சின்ன குட்டானே நான் ஒரு பொடியன்னுட்டு 4 லோனா 10,000 ரூபா தருவாங்க தம்பி. ஒரு நாளைக்கு 200 ரூபா 4 லோன் ஒன்று கேட்டேன். அதுல இருந்து வியாபாரம் பண்ணணுமே நம்மளோட பட்ஜெட் வேணுமே உண்டு. அதுதான் இப்ப அவர் கேட்கற என்ன வாமா லோன் சின்ன குட்டான் தாரண்டாண்டு நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி. என்ன செய்யற ஒவ்வொரு நாளும் 200 ரூபா கொடுக்கணும். தாங்கப்பா என்ன செய்யற போராட்டம் 50. ஆமா சத்தியப்பா வந்ததா அப்ப நீங்கள அழுத்து வச்சு டார்லிங் கவனம். சத்தியப்பாங்க கோயில் அடிக்க போன வேணாம். மண்பொடி என்ன வராங்க கடைசி கஷ்டமா இருக்கு நான் டோர் க்ளோஸ் பண்ண கடைசி கிட்டத்தட்ட 1 2 3 4 சிமெண்ட் பேக் வந்து கொண்டு வந்தாச்சு. பெயிண்ட்ல அடிச்சிட்டீங்களா ஃபுல்லா? வடிவாரிக்கா இப்படி இருக்கு நம்மட பெயிண்ட் அடிவை நல்லா இருக்குண்ணே. உள்ளுக்குள்ள அடிச்சிட்டீங்க எங்க கட்டில அங்கயா அந்த இருக்கா ரோஸ் மரியம்மா முறைச்சி பார்க்க லைட்டை போட்டிருக்கலாமே வாங்க. ஏலா மக்களே நம்ம உங்களோட மைக்கு தாங்கம்மா இந்தாங்கம்மா. ஏலாது ஃபுல்லாகவே வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஒரு 4 பேக் சிமெண்ட் எடுத்ததுக்கு இப்படி வந்து ஏன்னா முகமெல்லாம் வந்து வேர்த்து உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமெண்ட்
பவித்ரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை காலை வந்து கழுவி கொண்டிருக்கான். உடுப்பு எல்லாமே வந்து ட்ரௌசர் எல்லாம் இதாகிட்டு இனி மூத்தையும் கையும் காலையும் கழுவிட்டு இவங்களுக்குரிய வேலையை வந்து முடிச்சுட்டு அம்மாவோட கொஞ்சம் காய்ச்சிட்டு ரோஸ்மரி அம்மாவோடையும் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு அப்படியே வந்து போவோம். ரைட், ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் மூத்த கையை காலெல்லாம் கழுவிட்டு ஓடி வரேன். சரியா? ஓகே. ஓமாம்மா சொல்லுங்க, எங்க இருந்து கதைக்கிறீங்க? செட்டிவாளையத்துல இருந்தானே? ஓ ஓ சொல்லுங்க. இப்ப என்னத்துக்கு கோல் எடுத்தீங்க? என்னண்டு தலசீமியா வருத்தம் என்ன? எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல் அம்மா? மட்டக்களப்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டலா? இப்ப நான் என்ன செய்யணும்? என்னத்துக்கு கோல் எடுத்தீங்க? கண்டிக்கா ஏனா எங்க கண்டில அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்றாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல? உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? அப்ப உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? அதான் அவனோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரோ? இப்ப என்ன சரியம்மா, இப்ப என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கிட்ட? நாங்க என்ன செய்யணும் இப்ப உங்களுக்கு? கொழும்பு கொண்டு போகணும். இப்படித்தானம்மா, இப்படி இப்ப நாங்க எங்கட காசுல இருந்து உதவி செய்யறோம்மா, இப்படித்தான். இப்ப நாங்க அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். சரியா? வீடியோ எடுத்து போட்டு ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் எல்லாம் போடுவோம்மா. இப்படி நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுல யாரும் உதவி செஞ்சா தானம்மா நாங்க வந்து உதவி செய்வோம். அப்படி உங்களுக்கு அந்த யூடியூப்ல எல்லாம், டிக்டாக், ஃபேஸ்புக்ல எல்லாம் அப்படி போடுறதுக்கு ஓகேன்னா நாங்க வந்து அம்மா நாங்க பார்த்து வீடியோ எடுத்து போட்டு அதுல இருந்து எது உதவி வந்தா நாங்க உங்களுக்கு இது செய்யறோம், போடுறோம். சரி, நீங்க எந்த இடம்மா? எந்த இடம்? இப்ப செட்டிவாளையம் தானேம்மா. இப்ப நாங்க ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம்மா. இப்ப நாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்மா நான் உங்களுக்கு திரும்ப கோல் எடுக்கிறேன். சரியா? திரும்பவும் சொல்றோம்மா, நாங்க இப்ப எங்கட காசுல இருந்து போடுறோம்ல யூடியூப் அந்த இதுல எல்லாம் போட்டு அதுல இருந்து வர உதவியில தான் நாங்க வந்து அப்படியே வந்து உதவி செய்யறோம். நாங்க சில வேலை உதவி வரும்மா, சில வேலை கிடைக்காமையும் போகலாம். அது கடவுள்ற கையில இருக்கு. பாக்குற வியூவர்ஸ்டையும் கடவுள்ற கையில இருக்கம்மா. நாங்க இப்ப ஒரு வேலையா போறோம், எல்லாம் முடிச்சிட்டு நாங்க உங்களுக்கு திரும்ப வந்து கோல் எடுக்கிறோம். சரி சரியாம்மா. அதெல்லாம் இருக்கட்டும்மா. அப்படி நாங்க வாரண்டா நாங்க வந்துட்டு நாங்க அதெல்லாம் பாக்குறோம், பிரச்சனை இல்லை. நாங்க இப்ப ஒரு அவசர வேலையா போறோம்மா, அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கோல் அடிக்கிறோம்மா. சரி சரியாம்மா. ஓகே ஓகே.
என்ன என்ன சொல்ற செட்டிபாளையத்துல இருந்து கதைக்கிறாவா இவட பேத்திக்கு மகண்ட மகளுக்கு சின்ன வயசுல இருந்து தலசீமியா வருத்தமாண்டா பிளட் மாத்துறதாம் செய்யறதாம் அப்ப அதுக்கு என்ன ஆப்ரேஷனோ கிட்னி வந்து வீங்கிறாம் கிட்னி ஈரல் வந்து வீங்கிறதாம் அது மாத்த அப்ப அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப எங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போ அவங்க சொல்லியிருக்காங்க இங்க இல்ல கண்டிக்கு தான் நீங்க போகணும் கண்டிக்கு போக சொல்லியிருக்காங்க கண்டியில மெஷின் பழுதாயிட்டு நீங்க கொழும்புக்கு போங்க கொழும்புல இருந்து செக் பண்ணி எல்லாம் பாருங்கண்டி அப்ப கொழும்புக்கு கூட்டி போயிருக்காங்க பிள்ளை அப்ப கொழும்புக்கு கூட்டி போக அவங்க சொல்லிடுவாங்க 1 மாசம் இங்க இருக்கணும் நாங்க செக் பண்ணணும் இனிமேல காசு இல்லாம 2 கிழமையாலேயே வந்துட்டாங்களாம் திருப்பி இது செஞ்சு பார்த்ததுல அங்க செக் பண்ணதுல இப்ப இதுக்கு ஆப்ரேஷன் ஒன்றும் செய்ய தேவையில்ல மூக்குக்குள்ளெல்லாம் அந்த இதெல்லாம் விட்டு பார்த்ததான் அந்த கேமரா எண்டோஸ்கோப்பா அதெல்லாம் பார்த்ததுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னுட்டாங்க இப்ப அவைக்கு ரத்தம் தான் மாத்தணுமா ரத்தம் மாத்துறதான முக்கியமான இதா ஆனா திருப்பி கொழும்புக்கு வர சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு உண்மை அவங்கள்ட்ட காசு இல்லையா இவங்களோட அப்பா இவர மகன் வந்து கூலி வேலைக்கு தான் நான் போறதான் கொழும்புக்கு போறதுக்கு காசு இல்லை அந்த பிள்ளைகள் அந்த மருத்துவ செலவுக்கு காசு இல்லையா உண்மையா காசு இல்லையா அவங்க உண்மையை தானே சொல்றாங்களாம் நான் சொன்னேன் இப்படித்தான் ஃபேஸ்புக் இதுல போடுறேன் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு உண்மையா கஷ்டவங்களால இயலாது பிள்ளைட இதுக்கு தானே கேட்கிறோம் செட்டிவாலை புடுக்கல் மடத்துக்கு அங்கால 10 இல்ல 19 கிலோமீட்டர் கிட்ட வரும் இது கழிக்கிற அவங்களோட அம்மா அந்த பிள்ளைட அம்மா தான் கழிக்கிறாங்க அவங்களோட வீட்டை இருக்காங்களே நாங்க இப்போ ஒரு கடைக்கு வந்துட்டு சோடா குடிச்சிட்டு வடையும் பேட்டி செங்கலும் சாப்பிட்டுட்டு திரும்பி போறோம் அதான் மத்தியான சாப்பாடு அதையும் சொல்லு அதான் மத்தியான சாப்பாடு கடிச்சிட்டு என்னோட கான்செப்ட் நான் இந்திய ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிராக்டர் தானே நமக்கு வருது டிராக்டர் லோ டிராக்டர்லாம் நான் நினைக்கிறேன் 45,000 ரூபா ஹலோ ஓ வந்துட்டாமா சரி இல்ல நாங்கள் இந்த வந்தோன்னு இருக்கு நாங்க இப்ப அவடத்திட்டான்னு நாங்க இந்த டிராக்டர் கொண்டு போகுது மண்ணேத்திட்டு இந்த வாரம் நாங்க பின்னுக்கு தான் வாரம் லோடோட வர்றதுதானே என்னண்டு ஏரியா பிளைண்டி அடிப்பானல் 2 அப்படி செய்வோம்ல நம்ம இதை முடிச்சிட்டு நாளைக்கு கொத்துருவாங்க தானே இப்ப நாளைக்கு நம்ம வருவோம் தானே இப்ப கொத்த ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம வந்து நிப்போம் தானே நம்ம நிக்கக்குள்ளேயே இதை பார்ப்போம் செங்கல்ற வேலையை பார்ப்போம் இப்ப செங்கலை வந்து கொத்தி முடிய செங்கலை வந்து பறிச்சோடனே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செங்கல் வேலை என்ன பிரச்சனைன்னா நாளைக்கு ஈஸ்டரா பெரிய வள்ளிக்கு பூட்டுவானோ தெரியா இது அந்த பொடியன்ட்ட கோல் அடிச்சு கேட்கும் இப்போ டிராக்டர்காரன் இல்லாட்டி அவங்கள்ட்ட நம்பர் இருக்குதானே அந்த பொடியன்ட்டே அவன்கிட்டயே சொல்ல சொல்லுவோம் நாளைக்கு எங்களுக்கு இப்படி வேணும் செங்கல் நீங்க எங்களுக்கு நாளைக்கு அனுப்பி ஆகணும் அப்புறம் அங்கே விட்டாம சனி ஞாயிறு எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் சில நேரம் கூட்டிட்டாங்கட்டா வந்துட்டாங்க இல்ல ஹலோ ஆண்டா வந்துட்டேன் அந்த போன் சரியா வந்துட்டோம் இதுவும் வந்துட்டு சைட்ல வருதா இருக்கு டிராக்டர் சரி இடத்தை காட்டணும் தான் இடத்தை காட்டலாம்
இந்த இடத்த சைட்ல பறிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன இஷ்யூ அதை படி செய்யட்டும். இது இவன் இவன் காரை கொஞ்சம் திற பாஸ். ஆத்மன் தானே. வாடா போய் வா. மேல வந்து போய்க்கா. இல்லை ஓகே. சரியா? யார்கிட்ட காசு கொடுக்குற? எவ்வளோண்ணா கணக்கு? 11,000. உங்களோட பில் இல்லைண்ணே. நீங்க இவர்கிட்ட அப்புறம் ஒரு பில் ஒன்று கொடுங்க நாளைக்கா. செங்கல் எங்க எடுக்கலாம்? உங்கள்கிட்ட இல்லைண்ணே. இங்க எங்கேயும் எடுக்கல. சரிண்ணே நீங்க போயிட்டு வாங்க. சரி சரி ஓகே. இதப்ப நீங்க யாரும் எடுத்துட்டு போயிட மாட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பாலியில் அழிஞ்சு. அவங்கள்ட்ட ஆனா நம்ம போய் ஏற்றி வர இது இருக்குதானே. அப்போ எங்க எங்க இந்த விழாமுன்னு சொல்லி பவுனதீவு அந்த டிஎஸ் ஆபீஸ் இருக்கலுவா, அந்த அதுக்குள்ள ஒரு லேன் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளால போய் அவடத்த கல்லு வாடி இது இருக்கா 30 ரூபாயாம் ஒரு கல்லு. அவங்க சில நேரம் நமக்கு இன்னும் ஒரு 5 ரூபா அப்படி குறைச்சி ஏத்துறதுக்கு 1500 ரூபா கேட்கிறாங்க. அப்ப சொன்னேன் அப்ப நான் பாரியா புள்ளன்னு கேட்டேன். வர சொல்லுங்க. அப்ப நான் சொன்னா சரி. நம்ம இப்படி ஆட்டோல இதுல நமக்கு வருவீங்களா? எங்க எங்க போகணும்? இந்த டிஎஸ் ஆபீஸ் இருக்குதானே, பவனதீவு டிஎஸ் ஆபீஸ். அதை விட்டு ஒரு சொட்டு தூரம் போய் ஒரு லேனுக்குள்ள போகணும். கொஞ்சம் தூரம் அங்க இருக்க கல்லு. கல்லு வாடி கல்ல பார்த்தா நல்லதானே. போமா அப்ப நம்ம கல்ல பாக்குமா போய். ஆமா கூட்டிட்டு போங்க. வா போமா. அப்ப சிமெண்ட் வாங்கியாச்சு. அப்ப ஆட்டோக்காரங்களுக்கு கால் பண்ணட்டா? ஆட்டோ வேணும் நமக்கு. நம்ம கல்ல பாக்கணுமே போயிட்டு. சரியான கல்லா இருக்கான்னு சொல்லி பாக்கணுமே. ரைட்டா. நீங்க தான் வாங்க. நாங்க அவருக்கு சொல்லி போட்டு நாங்க போய் கல்லுக்கு கோல் அடிக்கிறோம் வாங்க. அவட தண்டா அவர் வருவார் ஆட்டோக்காரர். இல்ல நான் பரவாயில்ல காட்டேன். வேற எங்கேயும் கிட்ட இல்லையா? இல்ல அண்ணன், நமக்கு இவ்வளத்துக்குள்ள ஆறுட்ட நமக்கு ஒரு 30 செங்கல் எடுக்கிற அளவுக்கு இவ்வளத்துக்குள்ள இல்லையா? இல்ல என்ன சரி பிஜுட்ட கேட்டு பாக்கியா? நீங்க ஒரு இடம் கேட்டு எனக்கு சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் அவடத்தை வந்து உங்களோட காசை இந்த ஏற்றிட்டு இவ்வளத்தை வந்துடுவேன். கல் எடுத்துல நிக்கீங்களா? சரி நான் இதுக்கு பிஜுட்ட கேட்டுட்டு
அப்படி இல்லாட்டி நான் அந்த விழாமனைக்கு அவடத்தை போயிட்டு நான் கோல் அடிக்கிறேன் வாங்களா சரி வாங்கம்மா விட்டுட்ட கேட்கட்டான் அப்படி விட்டுட்டு இல்லைண்டா அந்த நம்ம இந்த ஹார்ட்வேர்ல சாமான் எடுத்தோமே அதுக்கு முன்னுக்கு இஞ்சால ஒரு சின்ன ஹார்ட்வேர் ஒன்றைக்கு பெருசு அவர்கிட்ட கேட்கட்டான் அவன்கிட்ட இருந்தா அவன் சின்ன ஹெல்ப் செய்வான் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம அங்கதான் போய் அந்த கல்லு 30 வாங்கணும் அப்ப நம்ம அங்க போய் எடுப்போம் விழாமனைக்கு எடுத்துட்டு கையோட வாரமா இருக்கும் ரைட் அங்க போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் பார்த்துட்டு அங்க இருந்து ஏத்தி வர்றது ஈஸியா வராது ஒரு இதுல இருக்குமாண்டா அதுல அங்க அந்த ஏரியாவுல அப்படி சொல்லலாமா நாட்டம் இருக்குமாண்டு அப்ப இங்க இருந்து எடுத்துட்டு போன மாட்டோம் அப்படி இல்லாட்டி நம்ம போவோம் மாவட்டத்துக்கு போயிட்டு ஆயிரத்தியமலை உன்னிட்டில இருந்து வர திருவிழுகள் இருக்கிட்டானே அவனுங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் பவுனதி டிஎஸ் ஆபீஸ் இருக்கு இல்லையா நம்ம போனோம் டிஎஸ் ஆபீஸ் டீசன்ட் மில்லு தெரியுமாமான் டீசன்ட் மில்லு இருக்கல்வா அது கிஞ்சால கொஞ்சம் தள்ளி வரணும் அந்த மெக்கானிக் ஷாப் ஒன்று இருக்குது கிஞ்சால விழாமுன்னு சொல்லி டிஎஸ் ஆபீஸுக்கு அங்கால தெரியுது அங்க செங்கல் சுடுற இதுக்கு அந்த போற இதுல அவங்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட கல்லுக்கு எவ்வளவு சொல்றாங்க அவங்க 30 ரூபா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா பேசி எடுக்கலாம் வாங்க வின்னு சொல்லிட்டு நாங்க அப்போ ஒரு 25-20 ரூபா அப்படி கேட்டு பார்க்கலாம் என்ன நம்ம நேரடியா ரிலேக்டா போய் கல்லு வாங்குறாங்க நம்பர் இருக்கா அந்த கேட்பாங்க அவங்களுக்கு நாடிச்சது அவங்க இல்லையா அவ புள்ள ரோமாவதி தான் சொன்னிச்சு நாளைக்கு இப்ப நம்ம நிலையும் கதவையும் பார்த்தாரு இங்க நாளைக்கு அவரை கூப்பிட்டு மேசன் இல்ல கோலை அவரால் கூப்பிட்டு கொத்த வைக்க விட்டுருவாரு நாளைக்கு முடிச்சிருவோம் அந்த 3500 சம்பளம் 3500 வந்து தருவேன் அவரை வந்து காலையிலேயே வர சொல்லுங்க வேலைக்கு ஹலோ உங்க மாமா அவங்க நிக்காங்களா ரெண்டாலும் அம்மம்மா நண்டு பிரியோசனம் இல்லையே எங்களுக்கு உங்களோட மாமா தான் வேணும் அம்மம்மாட்ட கொஞ்சம் சாயம்மாட்ட கொடுங்க மகன் நான் அந்த ஆட்டோல இந்த கார்ல வாரேன் அவடத்தை எனக்கு அந்த கல்லுவாடிக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு 30 கல் ஏத்தணும் அவடத்தை வந்து நிக்கிறீங்களா உங்களோட கல்லுவாடி இருக்குதான் நீ அந்த அவடத்துக்கிட்ட முன்னுக்கு அதான் அவடத்தை நான் பாரு நீ பாவன் எனக்கு அங்களுக்கு அதுகளை பற்றி ஒன்றும் தெரியாது சரியா எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியா அப்புறம் நாங்க வந்துட்டு என்ன செய்யறோம் ஒரு தெரிஞ்சாக்கலார நானே வேணுமே நாங்க அவடத்துக்கு வருவோம் மாட்டோம் அந்த கல்வாடி அந்த முன்னுக்கிரிக்கு அவடத்துக்கு தான் வருவோம் உங்களோட வீட்டு ஏத்ததுக்கு நம்ம அந்த சாப்பிட்ட வந்தோமே அதுல அந்த முன்னுக்கிரிக்கு அந்த கல்லுவாடிக்கா வர ஓ ஓ அவசரமா எங்களுக்கு வேணும் சரி அப்படி நீங்க ஒருத்தர் வராட்டி அங்க பாடி அடியில நின்று ஆறனானே போன உங்களுக்கு அடிச்சா கொடுத்து எவ்வளவு சொல்லி கதைச்சு விடுவி அயர்த்தி நாங்க வாரத்துக்கு சரி அப்ப நாங்க வாரமா சரியா வாங்கம்மா இல்லாட்டி என்ன செய்ய இரவைக்கு பொழுதுக்குள்ள நான் போய் ஆட்டோக்காரல் வர விட்டு அங்கால போய் வாங்கிட்டு வரையா வாங்கிட்டு பில்லை வாங்கி கொண்டாந்து தரவா இப்ப வரலி வரட்டாமா அவன் சொல்றான் நீங்க வரலி வாங்கண்டு அடே செங்கல் ஒன்று எவ்வளவு போகுது விலை 25 ரூபா மாதிரி இந்த புதூருக்கு வந்து ஒரு 30 செங்கல் எடுக்கலாமா இப்ப 30 செங்கலா கொண்டு வர மாட்டாங்கண்ணே ஆட்டோல யாரும் இருக்காடா காருக்குள்ள ஒரு நாசமாயிரும் இது எங்க இருக்கு சாமான் எங்க ஓ
அவிடத்த போனீங்க லோரி மூடு நிற்கும் அதில் வந்து வரைக்கும் இப்ப நிக்குமா? ஓ சில நிற்கும் இந்த 3 தரமாக கூட எடுத்தேன் நிற்காத ஆ அவர்கிட்ட போய் பார்த்துடாது. சரிடா, சரி சரி. சரி ஓகே. 25 ரூபா போதும். அப்போ நாங்கள் சொல்லக்கல 15 ரூபா அப்படி தருவாங்கன்னு நினைக்கிறேன். குறைஞ்சிதான் பாடி அடியில் எல்லாம் நம்ம பாடி அடியிலானே 15 ரூபா அப்படி தருவாங்க. ஓ பாடிக்காரன் நம்ம கேட்டால் சரி 15 ரூபா அப்படி தருவான். என்ன செய்யும்? என்ன செய்வோம் இங்கே என்ன போமா செய்வோம்? வா போம் லேட்டாது. அம்மா இருந்து கொள்ளுங்க வாரனா இந்த இதுமா அம்மாட மைக் போட்டு தானே இருக்கு. ஆமாப்பா நீங்க போயிட்டு ஒரு வெளியில குறைங்க சரியாம்மா. ரைட் நான் கரெக்ட் காய்ச்சிட்டு வாங்க. நான் வந்துட்டோம். என்னடா இது 1200. 1200 இந்த மிச்ச காசு இதுல இதுல காசு தந்துட்டியா நீ? கல்லுடு கல்லுட காசு தந்துட்டியா? கல்லுல காசா? எந்த கல்லுல? இப்போ வாங்க போற கல்லுற காசு இல்ல அது தனி இப்பதான் இருக்கு. இது என்ன காசு? இது இது வாங்கின மிச்சம். இது வாங்கின இது சீமெண்ட் வாங்கின மிச்சம். அத வெய்யண்டா பாவம். வா அதெல்லாம் கல்லுக்கு எவ்வளவு வரும்? என்னப்பா இது? ரைட். சரி 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 ஓகே வா. நீங்களா கல்லு ஓனர் தம்பி? நான் அந்த கிரோபதி சகாயம்மாக்கள் அவங்களோட அக்கா தான். அப்போ ஒரு இடம் போய் கதை இங்கே வாரம் நண்டவன் காணல. நான் சொன்னேன் பா கொஞ்சம் அவசரமா எனக்கு இந்த வாரான இல்லை செங்கல் கல் சுடுற இடத்துக்கு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான். எவ்வளவுயா 30 கல்லு வேணும். ஒரு கல் என்ன விலை? எப்படி தருவீங்க அப்போ? யார் பஸ்? எங்க பஸ் கோல் அடிங்களே நான் விட்டேன். ஆமா கோல் அடிக்க இந்த வாரம் தான் எங்களுக்கு தெரியாதா நீ? அப்போ நான் அந்த கிரோபதி சகாயமாக்கல் அவங்களுக்கு கோல் பண்ணேன். நான் வாங்க விடத்துக்கண்டு சொன்னது. கல்லு வாங்க இல்லை சொல்லுங்க அவங்க கொண்டாங்க நான் கதைக்கிறேன். ஹலோ குட் ஈவினிங் தம்பி. நாங்கள் உங்களோட கல்லுவாடிக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு 30 கல் வேணும் எங்களுக்கு. ஓமோம் ஒரு நாங்கள் கார் தான் கொண்டு வந்திருக்கோம். அவங்க 30 கல்லை பார்ப்போமே பாரமா இல்லை என்ன மாதிரி என்று சொல்லி கொஞ்சம் என்ன விலை? பாரம் இல்லைண்ணே 30 கல் சரியப்பா. என்ன விலை? ஒரு கஷ்டப்பட்ட இதுக்கு தான் நாங்கள் வாங்குற முறாக்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் விலையை பார்த்து குறையுங்க. 15 அப்படி எடுக்க மாட்டீங்களோ? நாங்களும் டவுனில் வந்து இருந்து வாரம் ஒரு உதவிக்கு தான். 19 தானே தருவீங்க? சரி லாஸ்ட் எவ்வளோப்பா? அதானா என்னப்பா ஒரு 30 கல் தானே. அப்போ ஒரு 15 ரூபா பதம் படி எடுங்களேன் செல்லாம். சரியப்பா தம்பி 18 ரூபா படி கொடுக்கட்டேன். சரியப்பா தேங்க்யூவா. இந்தாங்கம்மா வாங்கி எடுக்கட்டாம உங்கள்கிட்ட 30 கல். சரி இப்போ என்ன ஆட்டோ ஓடிக்கிறீங்க? இல்லை 30 கல் பெருசா பாரம் இல்லையாமே. பாருங்க எடுங்கம்மா பாப்பா 30 கல் பாருங்க.
30 கல்லையும் தூக்குனீங்கன்னா வர மாதிரி இருக்கும். எத்தனை 50 கிலோவா? சொக்கட்டு இது நாசமாயிரும்டா. கார்ல ஏத்துனா அந்த சொக்கட் பின்னுக்கு என்னப்பா பழுதா போயிடும். அப்போ என்ன ஆட்டோவுக்கு இல்லவா? ஓமாம்மா. இவ்வளோத்துக்கிட்ட ஆட்டோ ஒன்று எடுக்கலுமா மகன்? நீ காய்ச்சி நீங்க தானே இறக்கல. ஓ ஓ கிலோ 30 வாங்க. இந்த விழாமுனைக்கு வந்து நிற்கும் காரில். ஓ ஓ அவ்வளோத்துக்கிட்ட வந்து நிற்கிறேன். சரிண்ணா, அந்த ஜன்னல் அடைக்கிறதுக்கண்டு. ஓ ஓ ஓ ம். அம்மா கொஞ்சம் கணக்கில் அழிய வச்சுக்கொள்ளுங்க. ஆ கல்லுக்கு 540 ரூபா கொடுத்து. சரியா அண்ணே, நீங்கள் கல் எடுத்து வச்சு போட்டு நான் பாரேன், நீங்கள் வந்து ஏற்றிட்டு வாங்களா? சரி வாங்க. சரியா இப்போ வந்து கொண்டிருக்கார். நான் இதில் போகிறேன், அவர் வந்து ஏற்றிட்டு வருவாரா? ஆ சரி. கூட கல் எடுத்தா குறைப்பீங்களா? கூட கல் எடுத்தா கொஞ்சம் குறைப்பாங்கண்ணே. 10,000 அப்படி எடுத்தாதான் குறையும்ண்ணே. 1000 அப்படி எடுத்தா குறைக்கலாதா? 1000 அப்படி எடுத்தா குறைக்க மாட்டாரு. 10,000 அப்படி ஒரு ஊடு கட்டுற அளவுக்கு எடுத்தா அப்படியாண்ணே. எவ்வளவு மாதிரி வரும்? அவரு ஏற்றி கொண்டு இல்ல எவ்வளவு மாதிரி விலை முடிச்சு சொல்றீங்க? நோம்பல 14,50 15 ரூபாய்க்கு வராது. ஓமண்ணே டிராக்டர்ல நீ உங்கள்கிட்ட இருக்கா? நீங்களே ஏற்றி கொண்டு வந்துறீங்களா? ஆ அங்கால வளையறவா? சரியம்மா. எங்கள்கிட்ட நம்பர் எல்லாம் இல்லையே. உங்களோட ஃபோன் நம்பர் உண்டு? எல்லாத்தையும் எடுத்திருக்கலாம். அப்போ தான் டவுனுக்கு வந்தேன்டா வாங்கி. ஃபோன் நம்பர் இருக்கா? வாங்கி நமக்கு தேவை. ஓ அடிச்சு எடுங்கம்மா. கட் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் கணக்கு எழுதணும். கணக்கு போகும். கணக்கில் அதாவது இன்றைக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கின்றது. மண் என்ன மண் ஒரு லோட்டுண்ணே. ஒரு லோட் 11,000. ஒரு லோட் 11. சீமேந்து சீமேந்து 11,000 ரூபா மண் வாங்கியிருக்கோம். கல்லுக்கு 500 எவ்வளோமா? 540. சீமேந்து 540. கொஞ்சம் பாருங்க. சீமேந்து ரோட்டு 8,800. செங்கல் 540. 540. ஏற்றுக்கூலி 1500. ஏற்றுக்கூலி 1500 முடிஞ்சிருக்கு. எவ்வளோ முடிஞ்சிருக்கு இன்றைக்கு? ஏற்றுக்கூலி 1500. 11,000. 8,800. 1,500. 21,000.
140. இந்த டேட் என்னடா? இன்றைக்கு 2ஆம் தேதி 2ஆம் 4ஆம் மாதம். ஏப்ரல் 2. ஓகே. 2840 ரூபா முடிச்சிருக்கு. சீட் பெல்ட் போட்டு வா. மச்சான் 2ஆம் தேதி என்ன? 2ஆம் தேதி இன்றைக்கு ரோஸ் மேரி 2/4/26 மொத்தமாக வந்திருக்குடா. மண்ணூர் லோட் 11,000. சீமெந்து 8,800 ரூபாடா. 4 சீமெந்து 4 செங்கல் 30 540. அடுத்தது ஏற்றுக்கூலி 1,500 ஆட்டோட. மொத்தமாக சேர்த்து 21,840 ரூபா. 21,840 இன்றைய கணக்கு. சரியா? இனி நமக்கு வாங்க இது செய்ய வேண்டியது நமக்கு இனி மேசன் சம்பளம் தான் இருக்கு, கூலிகள் இருக்கு. நில கதவு நிலையும் இதுவும் கதவு நிலை எண்ணல் நில எண்ணல் கதவு நில கதவு அடுத்த மேசையும் குடை. அந்த நில சைஸ் எப்படியும் 6க்கு 3.5 தானா இது செய்வாங்களா? 6க்கு 3.5 அடி. சரியா? அவன் அந்த பொடி எனக்கு அடிச்சனா அவன்கிட்ட இருக்கியா? அவன்கிட்ட அந்த ஃப்ரெண்ட் எடுக்கியா? அவன் என்ன செஞ்சு தானே தரணுமா இல்லையா? இன்றைக்கு சொன்னா நாளைக்கு செஞ்சு நாளைக்கெல்லாம் லீவேடா. இப்போ என்ன சீனா தான் இப்போ சிக்கல். நாளைக்கெல்லாம் லீவு. ஏன் காத்தாங்குடி சுரப்பாங்களே மகன்? இல்லை நாளைக்கு பெரிய அதுக்கு எங்களுக்கு கிறிஸ்தவருக்கு தானே. கிறிஸ்தவர் இருந்தாலும் அவங்க பப்ளிக் ஹாலிடே. பப்ளிக் ஹாலிடே கேட்டு பார்க்கும். கேட்டு பாருங்க. திறந்திருப்பாங்க காத்தாங்குடி. கோலடிப்போம். அதையும் நம்ம கையோட எடுத்துட்டோம்டாடா நமக்கு அங்கால எல்லாம் பூட்டுறது. எஸ் சார். ஓ என்னடா அந்த நிலையும் இதையும் கேட்டுனேடா நீ போயிட்டு சொல்றேன்டா. அஞ்சுக்கு 3 எண்ணல். அடுத்ததுக்கு 6க்கு 3.5 அடி தான் எனக்கு கதவு வருது விளமையா. உயரம் ஹலோ ஹலோ கொஞ்சம் போறா. ஹலோ அடுத்த 6 அடிக்கு 3 அடியில நிலையும் அதுக்கு ஒரு கம்ப கதவு முட்டியும் வச்சிருக்கேன். சரி கொஞ்சம் எடுத்து சொல்றேன். எல்லாம் கினிசப் தானே? கினிசப். சரி. அம்மாக்கு தெரியுமா உங்களோட வீட்டு இருக்கிற அந்த இது கதவு ஜன்னல் அடி என்ன? எனக்கு அது தெரியாது. குஞ்சங்கள் சொன்னா 6 அடி என்ன உண்டு. நாங்கள் 6க்கு 3.5 அடி தானா பழமையா பாரு. 6க்கு 3.5 அடி. 6க்கு 3.5 அடி. நம்ம இப்ப இவ்வளவு தூரம் வந்து நல்ல அந்த இதா கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கிட்டோம். அடுத்தது இதையும் பார்த்துடலாம். 17,400 இதான் பவுனது UDS ஆபீஸ்.
இதானா இதான். ஓ பிரேஸ். சரி அம்மா ஓ நாளைக்கு 7 மணிக்கு வருகிறானே ஓமாம் காலையில் வருவாங்க. காலையில் வருவாங்க வந்து கொத்துவாங்க. அப்போ கொத்தக்குள்ள ரோஸ்மேரி அம்மா என்ன செய்ய போறீங்க? நான் பெரியக்காவை ரூமுக்குள்ளே தான் போடணும். ரூமுக்குள்ள ரூமுக்குள்ள வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா முன்னுக்கு கொண்டு வரேன்டா கடைக்கு தானே. நான் அப்போ உடுப்பு மாத்திட்டு வந்தேனே, அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம் தானே. அவைய எல்லாம் தூக்கணுமே மகன், காட்டில் இருந்து எல்லாம் இருந்து தூக்கணும். பார்ப்போம். அப்படிலாம் ரூமுக்குள்ளண்டா கொஞ்சம் ஈஸி எனக்கு. ரூமுக்குள்ள என்னண்டா நான் இஞ்சால நிப்பேன், அவக்கு தண்ணி இன்னி கேட்டேன். இனி கஷ்டம் தானே எல்லாத்துக்கும். அங்கால மாத்தி தூக்கிட்டு வர. அவ இப்ப உங்களோட உதவி ஒட்டுமொத்தமா எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு. ஓமாப்பா, எல்லா பிரச்சனையும் முடியுது. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களோட கிருபை மாதிரி எல்லாம் இறைவன் செய்யுது. சரி அவைக்கு இப்ப என்ன சொல்லி அந்த கடைக்கார அக்கா இருக்காவே, அந்த அக்கா அழுது சொன்னவ, அவ சரியான கஷ்டப்படுறாவ, போய் பாருங்க. அந்த அக்கா தான் அழுதுட்டா கதைக்குள்ள. அவ்வளவு கஷ்டம் என்ன தம்பி நான் பட்ட பாடு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கவே எனக்கு ஏதோ மாதிரி இந்த நிலம் அந்த இருந்த இடம். அவ தம்பி வெளியில இருந்து 19 வருஷத்துக்கிட்ட இருந்து முழுதையும் தம்பிக்கு கொடுத்து 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 தம்பிக்கு 4 பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து. அத நான் சொல்றேன்னா நீ அதை யோசிக்காத. என்ன நம்பி சொல்றீங்க? அவருமே பேலாவாளி அடிக்கிற நீ குடிச்சு குடிச்சு கொடுத்தபடியா குடிச்சா. நாங்க எங்களோட வீடியோல ரெக்கார்ட் ஆகுதுனேமா. சரி, வீடியோல வந்து நாங்க வேற கதை எடுக்கிறோம், பிரச்சனையா வந்து முடிகிறது. அப்ப நாங்க இன்னொரு ஆக்கிற கதை எடுக்கிறோம். இந்த வருது ஆட்டோ நமக்கு கல்லேத்த போறேன் தம்பி. இந்த ஆட்டோ தான். சரி சரி பச்சை ஆட்டோனே. அதான் பார்த்து வந்து கொண்டே வந்தேன் நான். அண்ணன் பாராரா இல்லையாண்டு வந்துட்டு ஏற்றிட்டு கொண்டாந்து தந்துடுவேன். நேற்று நான் சொன்னேன் தானே, ஒரு கூட்டாளி புள்ள எனக்கு தோடம்பழமும் தேசிக்காயும் கொண்டு வந்து தந்தாங்க. இதை கரைச்சி கொடுங்க புள்ள நம்மளால வேண்டதுண்டு. அப்புறம் இன்றைக்கு காலையிலையும் ஒரு ஆள் ஒரு உப்பு பிஸ்கெட்டும். அந்த வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் 5 நம்ம யூடியூப் வீடியோ. இல்லாட்டி தெரியாது யாருக்கும். எங்கட ஊராக்களுக்கும் பெருசா தெரியாதானே இப்படி ஒரு நோயில இருக்கா வேண்டு. அப்ப அந்த யூடியூப்ல நீங்க போட்ட போது அவங்க பாக்குற நேரம் விழுகுது. விழுந்த உடனே அந்த அவங்க கொண்டு வந்து தாராங்க. நிறைய பேர் உதவி அந்த இவ்வளவு கொண்டு வந்து தந்தாங்க. அது அந்த கூட்டாளி புள்ளதான். ஆனா அவைக்கு தெரியாதானே எங்கட அக்கா இப்படி ஒரு நிலையில இருக்கா வேண்டு. அப்ப ஏன் நீங்க சொல்லல, வீட்டு தோடம்புல நிறைய இருந்தது நான் கொடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அவட பர்த்டே, ரோஸ்மேரி அம்மாட ஞாயிற்றுக்கிழமை. சரியா, என்னத்தை கண்டா இன்றைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இல்லை என்ன சொல்றீங்க? நம்ம சும்மா அவைக்கு ஏதோ ஹாப்பி பர்த்டேண்டாவது ஒரு ஆட்டம் சொல்லுங்க, அவைக்கு பெரிய சந்தோஷப்படுவாங்க. ஆனா கேக் வெட்டலாமா? கேக் எல்லாம் வெட்டி சாப்பிட மாட்டாங்க, சீனி வருத்தவே. ஒரு சந்தோஷம் நம்ம. எனக்கு என்னன்னு தெரியுமா தம்பி, அவைக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்குமே. செத்த உறவு நம்ம செஞ்ச என்னத்தை காணப்போறோம்? 8:31 4 பேருக்கு சமைச்சு சாப்பாடை கொடுத்து ஒரு பிரியோசனமும் இல்லை. அது ஒரு விருப்பம். ஞாயிற்றுக்கிழமையோட பர்த்டே 5ஆம் தேதி. உயிர்த்த நாயெல்லாம் பார்த்தியா, பாலன் பிறந்து இந்த உயிர்த்த நாயர் அன்றைக்கு உனக்கு கிடைக்குது இப்படி ஒரு கிருபைன்னு சொல்லி சொன்னேன். ஓம் புள்ளனே பெருசா கதைக்கையும் மேல அதே தம்பி, சாப்பிட்டா தானே கதைக்கலாம். பிள்ளை சத்து இல்ல நல்லா இருந்தா திரும்பி போயிட்டாங்க. திரும்பி பார்த்து இன்னைக்கு வந்து பாருங்க. இப்ப எல்லாம் போட்டவங்க அவைக்கு அங்க மற்றது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்ட உடனே தம்பி இந்த கேடு வரகட்டமாயி போயிருது. அந்த ஏனோ தானோண்ட மாதிரி ஒரு சேலனை போடுவாங்க. மற்ற நான் சொன்னேன் அண்டைக்கு குளிக்க வாக்குறது எனக்கு இங்கேண்டா வீட்டேண்டா
பக்கத்தில் இருக்கிறது இல்லை ஒரு அங்கடி மற்ற தம்பிர பிள்ளைகள் இருக்குதுகள் தானே வாங்க மாலை மாமியை குளிப்பாட்டுவோம்டா ஓடி வருவாங்க. இனி வந்தால் எல்லாருமா சேர்ந்து குளிக்க பார்த்து குளிப்பு தானே முதல் முக்கியம் துப்புரவு. வாங்க அண்டு இனி அதுகள் ஓடி வருதுகள். இப்போ அந்த ஏதோ செஞ்சு தருவாங்க நமக்கு. நீங்க எப்படி இப்ப வியாபாரம் செய்யறீங்கம்மா? பாய போட்டா இல்ல சின்ன நம்ம இந்த கதிரைக்கு தருவாங்க சின்ன ஒரு டீப்போ, அதுல 10 கச்சான், 10 கொட்டிக்காத்தூள் 3, 10 கோபி தூள், சோளம்பொரி ஒரு 3, அப்படியே அந்த பெரிய மேசையில தானேமா எனக்கு அந்த சின்ன டீப்போவில் வைக்கக்கூடிய அளவு வச்சுதான் அந்த வெயில்ல இருந்து எனக்கு மகன் கச்சான் வாங்கி தாங்க. என்கிட்ட இருந்த முதலெல்லாம் நான் விட்டுட்டேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. பெரிய காவுக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் செலவழிச்சு இன்றைக்கு நான் சொன்னேன் தான் எங்களோட கறிக்கு ஒரு படி என்ற காசு 300 ரூபா கிடைச்சி வாங்கினேன் மீன் அண்டு என்னத்துக்கு. அப்ப கடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். குடை ஒரு டேபிளும் ஒரு குடையும் அந்த முன்னுக்கு நம்ம ரவுண்ட போட்டிருக்கத்தானே அந்த வெயில்ல தானே அம்மா விடத்தை இருக்கிறேன் நான் காலையில. அது குடையா? அது எனக்கு தெரியாதே மகன். நான் இந்த அறிக்கை கொடுத்தேன் பெருசா இல்லை குடைக்குன்னு இந்த இதுல தான் அந்த இது தூணுகிட்ட நின்று தான் விற்கிறேன் நான். இனி போற வாராக்கள் வாங்கிட்டு போவாங்க கச்சான் கோப்பி கொச்சு. நானா மகன் 11 நாளா போகுதே கடை போட்டு இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி. இப்போ பின்னேற மண்டாவிய குளிப்பாட்டி அவட வேலையெல்லாம் முடிச்சு அது இது செஞ்சு போட்டு நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவேன். வாழ்வாதாரம் வேணுமேம்மா. நிறைய எப்படி நான் கொண்டு போறேன் வாழ்வாதாரம்? சாப்பாடு இல்லாம கிடக்கணுமா? அம்மா சரி விஷயத்துக்கு வருவோம். நீங்க கேட்ட நிமித்தம் சரியா 4 சிமெண்ட் 1 லோட் மண் சரியா. பிறகு வந்து என்ன 30 கல் என்ன 30 கல் உங்களோட தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டான் சரியா. டோட்டலா வந்து செலவு வந்து போயிருக்கு. இப்ப மண்ணுக்கு 1 லோடுக்கு 11,000, சிமெண்ட் 4 பேக்கெட்டுக்கு 8,800, செங்கலுக்கு 540, அடுத்தது வந்து ஏத்துக்கூலி செங்கலை ஏத்துனதுக்கும் 21,840 ரூபா இருக்கு சரியா. இப்ப ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த வீடு வந்து ஃபுல்லாவே மாறப்போகுது சரியா. ஆல்ரெடி 100% 50% மாறிட்டு சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு. இப்படி இருக்குல்லையே வீடு. இப்ப கட்டில் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு சரியா. கட்டில் தந்ததுக்கு ஒரு கோடி புண்ணியம் சரியா. அப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த உதவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார் உங்களுக்கு தந்திருக்குன்னு சொன்னா ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ரத்னகுமார்னு சொல்லி அவர அம்மாவும் அப்பாவும் சரியா. மணியமும் அடுத்து என்ன பேருடா? வெள்ளையம்மா. மணியமும் வெள்ளையம்மாவும் 2 பேரும் அவங்க அம்மாவும் அப்பாவும் உதவுங்கரங்கள்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் வச்சுக்கொண்டு அந்த ரத்னகுமார் வந்து அந்த அண்ணா வந்து ஜெர்மனி நாட்டில் இருக்கிறவர் இந்த உதவிகளை வந்து செய்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க கதைச்சது நீங்க ஃபர்ஸ்டாவே அதுல இருந்து அழுது கழிச்சிங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லா உதவி செய்யறேன் தம்பி. ஃபுல்லா அந்த நிலத்தை எல்லாம் ஃபுல்லா கொத்தி போட்டு சிமெண்ட்டை போட்டு கிச்சனுக்கு போட்டு இதுக்கு நிலையை போட்டு இதுக்கு ஜன்னலை போட்டு அதுக்கு ஒரு கதவை போட்டு எல்லாம் போட்டு நான் கம்ப்ளீட்டா செஞ்சு தரேன்னு சொன்னவர். இப்போ அந்த வகையில அந்த அண்ணா அனுப்பின காசின் ஊடாக தான் இந்த உதவியில் அவ்வளவு உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் சரி. அப்போ முதல் கட்டமா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹோலை வந்து கொத்தி போட்டு நாளைக்கு ஃபுல்லாக கொத்தி எல்லாம் செய்வாங்க. அதுக்கு 3,500 ரூபா கூலி கட்டம் கொடுப்போம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமெண்ட் இழுத்து மச்ச வேலையெல்லாம் செய்வாங்க சரியா. அப்போ இந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கிற இந்த ரத்னகுமார் இந்த அண்ணாக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்கணும். உண்மையாகவே அந்த அவரோட லோகோவில் கூட மகிழ் வித்து மகிழ் என்று சொல்லி தான் அவரை வந்து போட்டிருக்கேன். இன்னொரு ஆளை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷம்தான் அவங்களுக்கு இல்லைங்கிட்டா. உண்மையாக சொல்ல போனா இவங்க எல்லாம் வந்து இப்ப கவர்மெண்ட் இவங்களுக்கு காசு கொடுக்குறது இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட மூளையை பாவிச்சு தான் உழைக்கிற காசு. அப்ப அந்த காசுல அவங்க வந்து லக்ஸரியா இருக்கலாம் சரியா. 4 ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடலாம், நிறைய உடுப்பு வண்டி போடலாம் சரியா. உண்மையான விஷயம். அவங்களோட காசு யாருக்கு அழிக்கப்பா ஒரு திருக்காளி இருக்க மாட்டான். அப்படி இருந்தும் ஏழை மக்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த காசினூடாக வந்து அவங்க உதவி வந்து செய்யறாங்க. செஞ்சு நீங்க உங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது சரியா. அப்ப அதனால அவங்க அதை வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பங்கள் என்ன அவங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பிறகு வந்து என்ன சொல்றேன் அவங்களோட சொந்தக்காராக்களா இருக்கலாம், எல்லாருமே வந்து பழகி பெருகி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு எங்களுடைய பெடிபஸ் யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றேன். ஏன்டா இப்போ காசு வந்து ஒரு என்ன சொல்றேன்
21,000 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் மிச்ச காசு இருக்கு. மிச்ச வேலைக்கு வந்து வேணுமில்லோ. அப்போ நான் டோட்டலாகவே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ காசு செலவழிஞ்சிருக்கு, எவ்வளோ காசு நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் அந்த மிச்ச வேலைலாம் செய்யணும். அப்போ அந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கிற அந்த ரத்னகுமார், மணியம்மா, வெள்ளையம்மா, என்ன மணியம் வெள்ளையம்மாவா? அந்த பேர் தான் எனக்கு வாயில வருது. இல்லை, மணியம் வெள்ளையம்மா. சரியா? அவங்க 2 இருக்கும் நன்றியை சொல்லிடுங்க. நீங்க காய்க்கணும், அவையும் காய்ப்பா. எனக்கு கதைக்க பிள்ளை இல்லை ஏலாம் இருக்குன்னு எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச வெள்ளையம்மா, மணியம்மப்பா, எங்களுக்கு அப்பா அம்மாவை வயசு என்னவோ அது எங்களுக்கு தெரியா. இருந்தாலும் நான் அம்மா அப்பாண்டே நான் சொல்கிறேன். அதை செஞ்ச அம்மாவுக்கும் அப்பாவுக்கு உங்களோட மகன் இருக்கிற ரத்தினம் என்று சொல்லி அந்த தம்பிக்கும் மிச்ச நன்றி. ஆண்டவர், நான் கிறிஸ்தவன் தான், நான் இங்கே இந்துவனோ தெரியாது. ஆண்டவர் ஏசப்பா உங்களை இந்த வீடியோவை கையில் தந்து எங்களுக்கு இந்த உதவியை என்ற சகோதரிக்கு செய்ய வச்சதுக்காக மிச்ச நன்றி உங்களுக்கு. இதை விட சகோதரிக்கு வேற நான் என்ன கேட்குறேன்னே தெரியும். அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கப்பா. எனக்கு இந்த வீட்டை நேராக்கி இந்த சகோதரிக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் செய்கிறீங்க. எங்களோட ரத்தோரவு இல்லாட்டியும் இறைவன் அந்த வீடியோவை இந்த தம்பிமார் 2 பேருக்கும் அது என்னென்று நான் சொல்கிறேன்னே எனக்கு தெரியும். அந்தளவு எனக்கு சந்தோஷம். இந்த தம்பிமார் 2 பேரும் இந்த வீட்டை தேடி வந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து என் சகோதரிக்கு செய்கிறதுக்கு உங்களுடைய கண்களில் காமிச்ச இந்த வீடியோவை இந்த பொடியன்கள் 2 பேரும் இந்த தம்பிமாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பெரிய உதவி செஞ்ச நீங்கள் மிச்ச நன்றியப்பா. நீங்கள் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை 100 வயசுக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளணும். போக்கிலும் பறக்கிலையும் நீங்கள் செய்கிற தொழிலில் இருந்து எல்லா விதத்திலையும் ஏசப்பா உங்களை பாதுகாத்து கொண்டு வருமா. உங்களோட அம்மா அப்பா அவங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வரப்பா. இதை போல் எங்களை போல் மிச்சம் இன்னும் கஷ்டப்படுற எளியலுக்கும் நீங்கள் உதவி இறங்க வேணும். எங்களுக்கு இந்த வீட்டை செஞ்சு என் சகோதரி சுத்தமான ஒரு இடத்துல தூங்குறதுக்கு நன்மையான ஒரு சுவாச காற்று சுவாசிச்சு இந்த உறக்கத்தை இந்த சீமேந்தெல்லாம் செஞ்சு தர மிச்ச நன்றி. நீங்கள் இல்லைமானாரே, நீங்கள் கிட்ட இருந்தீங்கன்னா நான் நிச்சயம் உங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு நான் சந்தோஷத்தை சொல்லுவேன். சரியான சந்தோஷம் நீங்கள் எங்களுக்கு இது செஞ்சு தந்ததுக்கு. என் சகோதரியை உங்களோட சகோதரமாக நினைச்சு இந்தளவு நீங்கள் நேசித்து எங்களுக்கு செய்கிறபடினால கூடாத கோடி நன்றி அப்பா உங்களுக்கு. நீங்கள் 100 வயதுக்கு இருக்கணும். போக்கிலும் மரக்கிலும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கரம் பிடிக்க வழி நடத்துவார். நீங்கள் தந்ததுக்காக என்று இல்லாட்டியும் மற்றவருக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு இறங்குற அந்த உள்ளத்தை படைச்ச அந்த தேவனுக்கும் நான் நன்றியை சொல்லுகிறேன். இந்த வீடியோவை காட்டி எங்களுக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சாக்கள் எல்லாருக்கும் நான் மிச்ச நன்றி சொல்லிக்கொள்வேன் இந்த நேரத்தில். அது மாத்திரம் இல்லைப்பா, என்னுடைய சகோதரிக்கு சாப்பிட இயலாது, துப்புரவா பல வகைகள் தான் வாங்கி கொடுக்கணும். அரிசி, உப்பு, கஞ்சி தான் அவைக்கு கொடுத்து வாரோம். மற்றது ஒரு தோடம்பழ ஜூஸ். இன்றைக்கு என்கிட்ட வசதியே இல்லை. ஒரு கீரை பப்பாசி பழம் இருந்துச்சு, அதைத்தான் வெட்டி கொடுத்தேன். நான் கச்சான் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு படிக்கன் கடன் வாங்கியிருந்தார். அவர் இன்றைக்கு கொண்டு வந்து 300 ரூபா தந்தார். அந்த 300 ரூபாயை கொடுத்து தான் நான் மீன் வாங்கி இன்றைக்கு சமைச்சேனாங்க. அப்படியே ஒரு கஷ்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கேன். நான் இதை கச்சாங்கொட்டை கோப்பித்தூள் கொச்சிக்காத்தூள் அந்த ரோட்டில் நின்று நான் விற்றேன். நான் இப்போ 11 நாளாக போகுது. சகோதரியால் அவையை பார்க்கணும் எடுக்கணும். எனக்கு அந்த வியாபாரம் இல்லை. என் கையில் இருந்த முதலும் என்னை விட்டு அழிஞ்சு போயிட்டு நான் தம்பியாகள்கிட்ட நான் சொன்னேன், மகன் இப்படி சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். பம்பஸ் வாங்கணும், பெரிய சேவியட் வாங்கணும், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. பழங்கள் சாப்பாடு ஒன்றுமில்லமானாரே, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. காலையில் நான் கால் பண்ணி தம்பியாகலை சொன்னேன், சரியம்மா நான் வாரன், உங்களுக்கு நான் கட்டாயம் வாரன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நேரத்தில் அவங்கள இவ்வளோ வேலை இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த காசு கொடுத்த இந்த உள்ளத்துக்கு இவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணுமெண்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. மிச்ச தூரம் நாங்கள் போய் வந்த நாங்கள் 30 செங்கலுக்காக அவங்களோட சொந்த வாகனத்தை கொண்டு எங்களுக்கு ஏற்றி கொண்டு வந்து தந்தவங்க. வேறொரு வாகனத்துக்கு கூட எங்கள்கிட்ட வசதி இல்லை. தம்பி ஆக்கள் என்னை கூட்டி கொண்டு போய் இன்னும் விலை குறைச்சி நம்ம எடுப்போம், வாங்கம்மா நமக்கு இன்னொரு இது செய்யலாமென்று கூட்டிட்டு போய் ஒரு பிறா புள்ள, நான் பிறாத ஒரு பிள்ளைனாலும் ஒரு பிள்ளை தான் அது எனக்கு. அந்த புள்ள கூட்டி கொண்டு 2 பேரும் என்னை கொண்டு போய் அந்த கல் நாங்கள் வாங்கி வந்து மதியம் இதுவரைக்கும் அவங்க மதிய சோறு கூட சாப்பிடாம எங்களுக்காக உதவி செஞ்சு அந்த நல்ல உள்ளத்துக்கு ஆண்டவர் எந்த வித விக்கனவும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் மேசப்பா. தம்பியாக்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். இந்த வெற்றி வீடியோ
இந்த யூடியூப் சேனலுக்கு மிச்ச நன்றி. இப்படி ஒன்று வந்தபடியா அந்த பிள்ளைகள் செய்கிறபடியா எங்களுக்கு பல மக்களுக்கு இவ்வளவோ உதவி நடக்குது. அதுக்காகவும் மிச்ச நன்றி. என்னுடைய சகோதரிக்கு இந்த காலுக்கு கோஸ் வாங்கணும், பெண்டேஜ் வாங்கணும், மெட்டலின் வாங்கணும், சேலன் வாங்கணும், கால் துடைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒரு ரூபா கூட இல்லை. உண்மையா சொல்கிறேன் ஏசப்பாரி, என்கிட்ட இல்லை. இவ்வளோ சாமான் நான் அவளுக்கு வாங்கணும். நான் என்ன வழியாக வாங்குவேன்? ஒரு தொழிலும் இல்லை எனக்கிட்ட. இப்படி குந்திட்டு இருக்கிறேன்னா எல்லாரும் எனக்கு இந்த வீடியோ பார்த்து சகோதரிக்கு இன்னும் மேலும் உதவி செய்யும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா மிச்ச நன்றி.